Yes, good evening everyone. இன்னைக்கு வந்து யூனிட் 10 நியூ சிலபஸ். ஆக்சுவலாக வந்து பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நியூ சிலபஸ் வந்து உங்களுக்கு தெரியும். பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து நியூ சிலபஸில் லாஸ்ட் சண்டே எழுதின கொஸ்டினை இன்னைக்கு மேடம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் டிஸ்பிளே ஆகிருக்கும். நிறைய விஷயங்கள் இன்னைக்கு சொல்லுவாங்க. அதில் பர்டிகுலராக ரிமைனிங் த 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதையும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அப்படி ஏதாவது 1 or 2 டவுட் இருந்தால் அப்புறம் நம்ம ஃபைனலாக குரூப்பை கூட டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். மேக்சிமம் அவங்க சொல்ற விஷயங்களை வந்து நோட் பண்ணுங்க, அதான் ரொம்ப முக்கியம். சரியா? ஏன்னா நம்ம ஸ்டார்ட் வந்து கொஞ்சம் அஸ் எ ஜுவாலஜி ஸ்டூடெண்ட் சில டவுட்லாம் இருக்கும். மோஸ்ட்லி இன்னைக்கு கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்கேன். அவங்க கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. வேற ஏதாவது டவுட்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இது இந்த கொஸ்டின் முடிஞ்ச உடனே அடுத்த டைம் இருந்தா நான் இன்னொரு கொஸ்டின் இருக்குது, அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். எப்படின்னு பார்த்துக்கிட்டு பிற முடிவு எடுத்துக்கலாம். ஓகேவா? ரைட், தேங்க்யூ. ஓகே மேடம், நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். குட் ஈவினிங் எவ்ரிவன். லாஸ்ட் சண்டே வந்து நீங்க 50 கொஸ்டின்ஸ் வந்து பயோஸ்டாட் வந்து டெஸ்ட் எழுதுனீங்க. அந்த 50 கொஸ்டின்ஸை பத்தி தான் நம்ம ஃபுல்லாமே இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். நீங்க எந்த டவுட்னாலும் நீங்க வந்து கேட்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, இன் ஹிஸ்டாகிராம் டேஷ் டேக்கன் அலாங் வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இதான் வந்து கொஸ்டின். இதுல 4 ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க, கிளாஸ் இன்டர்வல்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆங்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க, வேரியபிள் கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம இதை சூஸ் பண்ணும்போது இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, இப்ப வந்து ஒரு ஹிஸ்டோகிராம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் வந்து எப்பயுமே ஹரிசாண்டல் ஆக்சிஸாக இருக்கும். ஹரிசாண்டல் ஆக்சிஸ் சொல்லும் போது அது எப்படின்னா ஒரு கிளாஸ் இன்டர்வல்ஸ் சொல்லுவோம். அதை இன்னொரு அனதர் நேம் வந்து அது என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா குரூப் சொல்லலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, அதோட வேல்யூ வந்து எப்படின்னா ஃப்ரீக்வன்சியா இருக்கும். இப்ப கொஸ்டின் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஹிஸ்டாகிராம்ல வந்து அலாங் நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எக்ஸ் ஆக்சிஸ் தான் கேட்டிருக்காங்க. எக்ஸ் ஆக்சிஸ் போது கிளாஸ் இன்டர்வல்ஸ் தான். சப்போஸ் இதே கொஸ்டின் நமக்கு எப்படி கேட்கலாம் அப்படின்னா, அதாவது இன் ஹிஸ்டாகிராம் டேஸ் டேக்கன் அலாங் ஒய் ஆக்சிஸ் கேட்டாங்க அப்படின்னா ஃப்ரீக்வன்சி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸ் ஆக்சிஸ்னா கிளாஸ் இன்டர்வல்ஸ், ஒய் ஆக்சிஸ் அப்படின்னா ஆக்சுவலா வந்து அது என்ன வரும் அப்படின்னா நமக்கு ஃப்ரீக்வன்சி வரும். ஆங்கிள்ஸ்க்கான இது வராது. அது லாஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா வேரியபிள்ஸ் கொடுத்துருவாங்க. இதோட மீனிங் என்ன, குவான்டிடேட்டிவ் வேரியபிள்ஸ் ஆர் போத் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ். அதாவது ஒரு ஹிஸ்டோகிராம்ல உள்ள எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் வந்து அதை தான் நம்ம வேரியபிள் சொல்லுவோம். ஆனா பர்டிகுலரா எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னா கிளாஸ் இன்டர்வல்ஸ். இதுக்கு இன்னொரு நேம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா கிளாஸ் இன்டர்வல்ஸ் ஆர் வந்து குரூப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கிளாஸ் இன்டர்வல்ஸ் தான். ஒய் ஆக்சிஸ் அப்படின்னா தான் நமக்கு என்ன ஒரு ஃப்ரீக்வன்சி என்ன சொல்லுவோம் நம்ம, கவுண்ட் ஆஃப் டேட்டா பாயிண்ட்ஸ். உங்களுக்கு ஆக்சுவலா வந்து மெட்டீரியலே வந்து இந்த மாதிரி வந்து ஹிஸ்டாகிராம் வந்து கொடுத்துருப்பாங்க. நான் சும்மா ரஃபா உங்களுக்கு வரைகிறேன் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக. இந்த மாதிரி என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம என்ன சொல்ல எக்ஸ் ஆக்சிஸ் சொல்லுவோம். இது வந்து ஒய் ஆக்சிஸ். இதுலதான் என்ன சொன்னா கிளாஸ் இன்டர்வல்ஸா வந்து பண்ணிருப்பாங்க. மேல வந்து ஒய் ஆக்சிஸ் இந்த வேல்யூ ஃபுல்லாமே என்ன வரும் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து கிளியர் ஆயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுல நமக்கு என்ன உங்களுக்கு சின்ன கன்ஃபியூஷனா ஃப்ரீக்வன்சியா கிளாஸ் இன்டர்வல்ஸ் தாங்கிற ஆப்ஷன் தான் வரும். எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னா கிளாஸ் இன்டர்வல்ஸ், ஒய் ஆக்சிஸ் அப்படின்னம்னா இது வந்து ஃப்ரீக்வன்சி. இப்போ வந்து இதை மட்டும் நீங்க ஹிண்ட் எடுத்துக்கோங்க. கொஸ்டின்ல எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கு, ஒய் ஆக்சிஸ் மட்டும் ஹிண்ட் எடுத்துக்கோங்க. சரி, செகண்ட் கொஸ்டின் பாருங்களேன் மேம். வேரியபிள் ஒரு முறை ஆக்சுவலா மேடம் வேரியபிள் வந்து குவான்டிடேட்டிவ் வேரியபிள்ஸ் ஆர் போத் எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ். இந்த பாத்தீங்களா, நான் அந்த பிக்சர் உங்களுக்கு வரைஞ்சிருக்கேன்ல, இந்த எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா வேரியபிள் சொல்லுவோம். ஓகேவா? அதுல வந்து எக்ஸ் ஆக்சிஸை மட்டும் என்ன சொல்லுவோம்னா கிளாஸ் இன்டர்வல்ஸ், ஒய் ஆக்சிஸை மட்டும் என்ன சொல்லுவோம்னா ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம். ஓகேவா மேடம்? ஓகே மேம், தேங்க்ஸ். ஓகே, செகண்ட் கொஸ்டின் பாருங்களேன். the mode is the best measure of central tendency analysis is. இதுல பாத்தீங்கன்னா இப்ப இந்த சென்ட்ரல் டெண்டன்சி கண்டுபிடிக்கிறது எதெல்லாம் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். நீங்க ஆல்ரெடி மெட்டீரியல் இருக்கு மேம். மீடியன், மோட் எல்லாமே வந்து சென்ட்ரல் டெண்டன்ஸா. இந்த கொஸ்டின்ஸ் வந்து இது எதுல ஆன்சர் ஆகும்னா, ஆன்சரை பார்த்த உடனே இது உங்களுக்கு ஆக்சுவலா வந்து டைரக்ட் கொஸ்டின் தான். இது எதுல வரும் அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ் அப்படின்னா தமிழ்ல என்ன சொன்னா புள்ளி விவரங்கள். ஒரு நீங்க மீன் கண்டுபிடிக்கிறீங்க, மீடியன் கண்டுபிடிக்கிறீங்க, மோட், இது எல்லாமே இதுல ஆக்சுவலா மோடு கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் டெண்டன்சி அப்படிங்கிறது எதுலதான் வரும்னா டிஸ்கிரிப்டிவ்ல தான் வரும். புள்ளி விவரங்களுக்கு தான் நம்ம இதை பயன்படுத்துவோம். ஆக்சுவலா இந்த எக்ஸ்பெரிமெண்டல்ங்கிறது ஒரு சோதனையில இதை பயன்படுத்த மாட்டோம். எக்ஸ்பிளாரிட்னா ஒரு ஆய்வு, அதுலயும் பயன்படுத்த மாட்டோம். செட் ஆஃப் டெலிசியஸ்னா நம்ம சொல்லுவோம், இந்த தரவரிசைப்படுத்தப்பட்ட தரவுகளை ஃபுல்லா தொகுப்பு பண்றதுதான் இது. அப்போ இந்த இடத்துல வந்து பாருங்க, இந்த வேர்ட் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க.
இது வந்தாலே நமக்கு ஆன்சர் வந்து டைரக்ட் கொஸ்டின் தான், டிஸ்கிரிப்டிவ் தான். சரி, தேர்ட் ஒன், ஒரு ஸ்டாட்டிக் அவுட் ஆஃப் 100 மார்க்ஸ் ஆஃப் 21 ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஃபைனல் எக்ஸாமர். இந்த இடத்துல இது எதுவுமே நமக்கு வந்து கிடையாது. எப்பயுமே மேக்ஸ்ல பாத்தீங்கன்னா சில நம்பர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம். இதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. 100 மார்க்ஸ் வந்து ஒரு 21 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபைனல் எக்ஸாம்ல 100 மார்க்ஸ்க்கு எவ்வளவு எடுக்கிறாங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு நிறைய டேட்டாஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க. இதுல கொஸ்டின் என்னதுன்னா மோட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு மோட் அப்படின்னாலே அதோட கான்செப்ட் வந்து த மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட் வேல்யூ அப்படின்னா எது வந்து அதிக தடவை வந்திருக்கோ, அப்ப நீங்க ஒவ்வொரு நம்பரா இதை வந்து நம்ம அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர்ல எழுதவே தேவையில்லை. மீடியனுக்கு மட்டும்தான் அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர்ல எழுதணும். மோடு வந்து தேவை கிடையாது. நீங்க ஒவ்வொரு நம்பர்ஸ் தான் நீங்க செக் பண்ணிப்பாங்க. எந்த நம்பர்ஸ் அது -90 எடுத்துட்டீங்கன்னா ஒன்ஸ் தான் அந்த நம்பர் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. 95 எத்தனை தடவை பாருங்க. இது ஒவ்வொரு நம்பரா செக் பண்ணும்போது நமக்கு எந்த நம்பர்னா 85ங்கிற நம்பர் மட்டும் 4 டைம்ஸ் வந்திருக்கும். இங்க ஒரு 85 வந்திருக்கு பாருங்க. அதே மாதிரி இங்க ஒரு 85, அனதர் இங்க வந்து ஒரு 85, இங்க ஒரு 85. 85 வந்து எத்தனை தடவை நமக்கு வந்து ரிப்பீட் ஆயிருக்குன்னா 4 டைம்ஸ். அப்ப இதுதான் ஆன்சர். இந்த மோட் கொஸ்டின் வந்து எப்படி கேட்கலாம் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு மோடு தான் வருமா? சரி, இப்ப 85 வந்து 4 டைம்ஸ் வந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு 95 4 தடவை வந்திருக்கு அப்படின்னா மோடோட ஆன்சர் என்ன இருக்குன்னா 85, 95. நல்லா மோடு வந்து ஒரு மோடு தான் இருக்குல்ல, ஒரு மோடு மட்டும் இருந்தா இதை யூனி மாடல் சொல்லுவோம். சரி, இதே கொஸ்டின்ஸ் எப்படி உங்களுக்கு கேட்கலாம் தெரியுமா? 85 ஒரு 3 டைம்ஸ் கொடுப்பாங்க, 95 ஒரு 3 டைம்ஸ் கொடுப்பாங்க. அப்ப நீங்க எந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணணும்? 85, 95. ஒரு மோடு இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. 2 மோடு இருக்கலாம். பை மோடல் இருக்கலாம், ட்ரை மோடல் இருக்கலாமா? இருக்கலாம். மல்டி மோடல் இருக்கலாமா? இருக்கலாம். சில நேரம் மோடு இருக்காது. அதாவது ஆன்சர் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு நம்பர் வந்து இப்போ பாருங்க 83, 84, 86, 87. இதுல எந்த நம்பராவது ரிப்பீட் ஆயிருக்கா? எல்லாமே ஒன்ஸ் தான் வந்திருக்கு. அப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன எழுதும் அப்படின்னா நோ மோடு. இதுக்கு மோடே கிடையாது. இதுதான் மோடுல கான்செப்டே மொத்தமே அவ்வளவுதான். அப்ப நீங்க வந்து மோடு வந்து இந்த கொஸ்டின்ஸை பார்க்கும்போது நீங்க நல்லா அதை வந்து பார்க்கணும். எத்தனை டைம் வந்திருக்கு, திரும்ப எந்த நம்பர்ஸுமே ரிப்பீட் ஆகவே இல்லை அப்படின்னா அந்த இடத்துல மோடே வந்து இல்லை. அப்ப அதோட ஆன்சர் வந்து நோ மோட். அப்ப இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. 1 மோட் இருக்கலாம், 2 மோட் இருக்கலாம், 3 மோட் இருக்கலாம், 4 அல்லது அதுக்கு மேல உள்ள மோடுமே வந்து இருக்கலாம். அதை வந்து மேக்சிமம் மோடு வந்து 1 மட்டும் இருந்தா ஒரு கொஸ்டின் இப்படி கூட கேட்கலாம். 1 மோட் இருந்தா ஆன்சர் என்ன? யூனி மாடல். ஒரே ஒரு மோடு மட்டும் இருந்தா யூனி மாடல், 2 மோட்ஸ் இருந்தா பை மோடல், 3 மோட்ஸ் இருந்தா ட்ரை மோடல், 4 or 5 மாடல்ஸ் இருந்தா அது பேர் வந்து என்ன சொல்லலாம்? மல்டி மாடல்னு சொல்லுவாங்க. அதை மட்டும் நீங்க வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலா அதோட மீனிங் என்ன அப்படின்னா இதுதான், மோடுனாலே இதுதான். இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் 85 வந்து ஆன்சர். அந்த மாதிரி மோடுல இதுக்கு மேல கொஸ்டின்ஸ் வந்து கிடையாது. மொத்தமே இவ்வளவுதான். இதை வந்து நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க. இப்படி ஒரு லைன் கொடுத்துட்டு இது வந்து ஆன்சர் வந்து 83, 86 கொடுத்துருவாங்க. நீங்க ஆன்சர் என்ன பண்ணணும் அப்படின்னா நோ மோட். அப்புறம் 4th கொஸ்டின் பாருங்க. 4th கொஸ்டின்மே வந்து ஃபார் கம்பேரிங் வேரியபிலிட்டி in different parameters is recorded in different units, the most appropriate measure is. இது பார்த்த உடனே நம்ம வந்து ஆன்சர் வந்து கண்டிப்பா பண்ணலாம். என்னன்னா ஒரு டிஃபரெண்ட் பேராமீட்டர்ஸும் டிஃபரெண்ட் யூனிட்ஸும் எதுலதான் இருக்கும் அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன்ல மட்டும்தான் நமக்கு அந்த ஆன்சர் வந்து இருக்கும். சரி, அப்ப ரேஞ்ச் வர சான்ஸே கிடையாது. ரேஞ்சோட டெஃபினிஷன் என்ன படிச்சிருப்போம்? டிஃபரன்ஸ் பிட்வீன் த லார்ஜஸ்ட் அண்ட் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. ஆக்சுவலா அது என்ன சொல்லுவோம்? ரேஞ்ச் அப்படின்னா R = L - S. அப்ப ரேஞ்ச் வந்து வராது. அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வருமா? ஸ்டாண்டர்ட் டிவியேஷனும் வராது. ஏன்னா இஸ் எ மெஷர் ஆஃப் ஸ்ப்ரெட் ஆஃப் டேட்டா இஸ் ஃப்ரம் த மீன். அதுவுமே வராது. இஸ் நாட் டைரக்ட்லி கம்பேரபிள் பிட்வீன் டேட்டா செட்ஸ் டிஃபரெண்ட் யூனிட்ஸ் ஆர் ஸ்கேல்ஸ். இதோட டெஃபினிஷன் என்னன்னா இது வந்து கம்பேர் பண்ணாது. எதை கம்பேர் பண்ணாது? டிஃபரெண்ட் யூனிட்ஸை கம்பேர் பண்ணாது. அப்ப இதுவுமே நமக்கு என்ன செய்யாது? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வராது. ரேஞ்ச் வந்து சான்ஸே கிடையாது. மீன் டிவியேஷன் என்னது? ஆவரேஜ் ஆஃப் த அப்சல்யூட் வேல்யூ, அதாவது x சும்மா x/n. அப்ப இதுவும் வராது. அப்ப இது வந்து இந்த மாதிரி டிஃபரெண்ட் பேராமீட்டர்ஸ் டிஃபரெண்ட் யூனிட்ஸ் இது வந்தாலே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வந்து வேரியேஷன் தான். இதோட ஃபார்முலாவும் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். CV = σ/x bar × 100. இதான் எதோட ஃபார்முலானா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். வேணா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. CV = σ / x bar × 100. சரி, 5th கொஸ்டின் பாருங்க. அதனால இது வந்து உங்களுக்கு டைரக்ட் கொஸ்டின் தான். இதுல
என்ன சார்? எம்பிரிக்கல் மோட் அப்படின்னு சொல்லுவாங்க, அது என்ன மேம்? எதுல சார்? அந்த தேர்ட் கொஸ்டின்ல யூனி மோட், ட்ரை மோட் சொன்னீங்கல்ல மேம். எஸ் எஸ் ஆமா சார். மல்டி மோட் மல்டி மோட் சார், மல்டி மோட். அதாவது சார் 4 ஆர் மோர், 4 அல்லது 4க்கு மேல இருந்தா மல்டி மோட் சார். ஓகே மல்டி. ஓகே. ஓகே. ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்க. இது வந்து இதுவுமே வந்து உங்களுக்கு ரொம்ப டைரக்ட் கொஸ்டின் தான். இஃப் a test statistic rejects the null hypothesis, எதை அண்டர்லைன் பண்ணா ட்ரூ. அதாவது ஆன்சர் உங்களுக்கு எல்லாமே தெரியும், பட் ஜஸ்ட் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். நல் ஹைபாதிசிஸ்ங்கிற வேர்டு வந்திருக்கு. இதுல ட்ரூனா இது என்ன டைப் ஆஃப் எரர் அப்படின்னா நமக்கு வந்து ஆக்சுவலா தெரியும் என்ன டைப் ஆஃப் எரர்னா டைப் 1 எரர். சரியா? இந்த சரி, அப்ப நமக்கு எதுனா இந்த 2 தான் கன்ஃபியூஸ் ஆகும். டைப் 1 எரரா ஒரு எரர் தெரியும், இந்த டைப் 1னா டைப் 2 அப்படின்னு பாத்தீங்கன்னா டைப் 2 எரரோட கண்டிஷன் என்னது? ட்ரூவா இருக்காது. எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபால்ஸா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நெகட்டிவா இருக்கும், பாசிட்டிவா இருக்காது. எப்படி இருக்கும்? நெகட்டிவா இருக்கும். அதுதான் டைப் 2 எரர். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ட்ரூ கொடுத்துருக்காங்க இல்லையா? ட்ரூ கொடுத்துட்டாங்கன்னா டைப் 1 எரர். இந்த ட்ரூங்கிற இடத்துல பதிலா நமக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னா ஃபால்ஸ் கொடுக்கலாம். இதோட மீனிங் என்னது? ஃபெயில் டு ரிஜெக்ட். ஃபால்ஸ் அதாவது நெகட்டிவ். இந்த மாதிரி ஃபால்ஸ்னா நெகட்டிவ். இது வந்து டைப் 2 எரர். வந்து இதுக்கு ட்ரூக்கு பதிலாக ஃபால்ஸ் வந்தா நோட் பண்ணிக்கோங்க, டைப் 2 எரர். மற்றபடி நம்ம சி ஆப்ஷன் டி ஆப்ஷனுக்கு போக தேவையில்லை. எப்பவுமே நல் ஹைபாதிசிஸ் ட்ரூவா இருந்தா டைப் 1 எரர், அதே நல் ஹைபாதிசிஸ் வந்து ஃபால்ஸா இருந்தா டைப் 2 எரர். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நல் ஹைபாதிசிஸ்னாலே ஒரு மேத்தமேட்டிஷியன் ஒரு அவங்களுக்கு நடக்கிற டிஆர்பில இந்த கொஸ்டின் தான் கேட்பாங்க. அப்புறம் 6th கொஸ்டின் பாருங்க. சில ஃபார்முலா சில டெஃபினிஷன்ஸ் எல்லாம் நம்ம வந்து சிலதெல்லாம் மெமரி பண்ணிதான். இப்போ 6th கொஸ்டின், an appropriate measure of association between two attributes each at 2 levels is a. வந்து இது எல்லாமே தியரிட்டிக்கல் கொஸ்டின்ஸ். இதெல்லாம் வந்து எப்படி சொல்றது அப்படின்னா ஒவ்வொரு தியரியும் பல பேஜஸ் இருந்து ப்ரூஃப் வந்திருக்கும். அந்த அளவுக்கு நீங்க இதுல என்ன அண்டர்லைன் பண்ணா முதல் 2 attributes இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. கால் பர்சன்ஸ் காரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் வந்து ஒரு ஆன்சரு. ஸ்பியர்மன்ஸ் ரேங்க் காரிலேஷன் கோஎஃபிஷியன்ட். அதே மாதிரி டென்ட்லாஸ் கோஎஃபிஷியன்ட், அப்புறம் யோர்ஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் அசோசியேஷன். அப்படி வரும்போது இது வந்து நம்ம இதை தான் இந்த காரிலேஷன் ஆஃப் அசோசியேஷன் தான் நம்ம வந்து ஆன்சரா கொடுப்போம். ஏன் அப்படின்னா இதோட கண்டிஷன் மட்டும்தான் between 2 attributes ஆர் இது வந்து 2 பைனரி வேரியபிள்ஸ்ல இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு அப்படின்னா ஒரு ஜெண்டர், ஒரு மேல் ஃபீமேலை செக் பண்றதோ, சக்சஸ் ஃபெயிலியரை செக் பண்றதோ, அது வந்து இந்த 2 attributes அப்படின்னா இதோட வேர்ட் இருந்துச்சுன்னா 2 பைனரி வேரியபிள்ஸ் வந்து இதுக்கு மட்டும்தான் வரும். சரி, மற்றதெல்லாம் என்னது அப்படின்னா மற்ற எல்லாமே வந்து வெறும் வேரியபிள்ஸ் மட்டும்தான். இப்ப ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது வந்து கால் பர்சன்ஸ் காரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் என்ன பண்ணா ஏஜ், அதாவது வெயிட், அந்த மாதிரி பார்க்கும். ஒரே ஒரு பர்டிகுலர் ஒரு பர்சன் எடுத்துட்டு அவங்க ஏஜ் வெயிட்டை பார்க்கும், அந்த வேரியபிள்ஸை மட்டும்தான் பார்க்கும். அதாவது சேம் டேட்டா. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா இது எல்லாமே எப்படின்னா சேம் டேட்டா. இப்ப ஆக்சுவலா வந்து இது எப்படின்னா என்ன எடுத்துக்கோங்களேன், என்னோட ஏஜையும் வெயிட்டை மட்டும்தான் இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு வந்து இது மத்த வந்து ஒரே பர்சனோட ஏஜ் வெயிட்டை தான் பார்ப்போம். அதே மாதிரி இந்த இதுவும் பாத்தீங்கன்னா இந்த இது மாதிரி சில ஆன்சர் கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா, இதுமே இட் டஸ் நாட் அசூம் எ ஸ்பெசிபிக் டேட்டா டிஸ்ட்ரிபியூஷன். இது 2 ரேங்க்டு வேரியபிள்ஸ் சொல்லுவோம். அந்த டீட்டெயில் உங்களுக்கு அவ்வளவுதான் தேவையில்லை. 2 ரேங்க்டு வேரியபிள்ஸ். இதுவுமே எதை பண்ணும் அப்படின்னா சேம் டேட்டாவை தான் அனாலிசிஸ் பண்ணும். இது மட்டும்தான் between 2 attributes அப்படின்னா இதோட இன்னொரு மீனிங் சொல்றேன். 2 அது என்ன சொல்ல அப்படின்னா பைனரி வேரியபிள்ஸ். எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லிட்டேன்ல, ஜெண்டர்னா ஒரு மேலையும் ஃபீமேலையும் சர்ச் பண்ணும், சக்சஸையும் ஃபெயிலியரையும் பண்ணும். அப்ப இந்த இடம் வேணா இது என்ன பண்ணா பைனரி. 2 attributes வந்தா இந்த 6th ஒன்னு தான் டி தான் உங்களுக்கு ஆன்சர். அப்ப இதெல்லாம் வந்து சேம் டேட்டாவா கலெக்ட் பண்ணும். இதுதான் டிஃபரெண்ட். இது 7th ஒன் ரொம்ப ரொம்ப ஈஸி. இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் வந்து வரும்போது நமக்கு எது ஈஸியா தெரியுதோ அதை நம்ம பண்ணிக்கலாம். இப்ப வந்து இப்படி வருது மீடியனா, ஃபர்ஸ்ட் மீடியனை தான் நம்ம மேட்ச் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நமக்கு ஒருவேளை வந்து மோடு வந்து நம்ம ஈஸின்னு ஃபீல் பண்ணா ஃபர்ஸ்ட் வந்து சி மோடு வந்து போட்டு பார்க்கணும். மோடுனா இந்த மோஸ்ட் காமன்லியா ஃப்ரீக்வென்ட்லி அக்யூரிங் வேல்யூ. இது நான் ரொம்ப டீட்டெயிலா சொல்ல வேண்டியதில்லை, ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா மீன் அப்படின்னு சொன்னீங்கன்னா மீன் வந்து என்ன வரும் உங்களுக்கு அப்படின்னா த வேல்யூ ஆஃப் வந்து மிடில் பாயிண்ட் டைம் ஆஃப் சீரியஸ் when it is வந்து ascending or descending.
சரியா? அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இது வந்து நான் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை மேடம். டி வந்து கடைசி வந்து ரெசிப்ரோக்கல் வந்து இது வரும். அப்போ உங்களுக்கு வந்து ஆப்ஷன் என்ன வரும் அப்படின்னா பி ஆன்சர் வந்து வரும். இது வந்து சிம்பிள் கொஸ்டின் தான். மீன் மீடியன் மோடெல்லாம் நீங்க வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம். சரி, 8th கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். 8th கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின் வந்து எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா a test of வந்து significations to test the independence of வந்து two attributes அப்படின்னு கேட்டிருக்காங்க 8th கொஸ்டின். இது வந்து உங்களோட அந்த சார் கொடுத்த அந்த பழைய மெட்டீரியல் பாத்தீங்கன்னா அதோட வேர்டு வந்து டைரக்டாவே இருக்கும். எப்படி இருக்குன்னா ஸ்கை ஸ்கொயர் டெஸ்ட் தான் இதோட ஆன்சர். சரி, இந்த டூ ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னாலே நமக்கு வந்து ஆல்ரெடி தெரியும். இது எப்படின்னா டூ வேரியபிள்ஸ். சரியா? அப்போ இதை எப்படி நீங்க வந்து ரிஜெக்ட் பண்றோம் அப்படின்னா டி டெஸ்ட், எஃப் டெஸ்ட், இசட் டெஸ்ட் எல்லாமே வந்து எப்படி சொல்லுவோம்னா குரூப்ஸ்ன்னு சொல்லுவோம். டூ குரூப்ஸ். ஆக்சுவலா குரூப்ஸ்ங்கிறது வேற, வேரியபிள்ஸ்ங்கிறது வேற. சரியா? அப்போ இந்த டெஸ்ட் வந்து எதுல வந்திருக்கும் அப்படின்னா இது வந்து வேரியபிள்ஸ்ல வரும். அதாவது அது மத்த எல்லாமே வந்து எதுல வரும் அப்படின்னா குரூப்ஸ்ல வரும். அப்ப அந்த குரூப்ஸ் நம்ம வந்து அனோவால படிச்சோம் பாத்தீங்களா? 2R இந்த எஃப் டெஸ்ட் படிச்சோம்ல, எஃப் டெஸ்ட் இந்த இது வந்து எக்ஸ்டென்ஷன் 2R மோர் குரூப்ஸ் வந்துட்டு அது எதுல மாறிடுன்னு சொன்னா நம்ம அனோவா டெஸ்ட்லயே நம்ம படிச்சோம். புரியுதா? இதுல இருந்து அனோவா டெஸ்ட் வருது. அப்ப இது எல்லாமே எந்த கேட்டகரியில வருது அப்படின்னா இந்த மூணுமே குரூப்ஸ்ங்கிற கேட்டகரியில வந்தது. சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த டூ இது ஆட்ரிபியூட்ஸ் பதிலா டூ குரூப்ஸ் கொடுத்து இதே கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா இப்போ வந்து நீங்க பின்ஸ் எடுத்துக்கோங்க. டி டெஸ்ட், எஃப் டெஸ்ட், இசட் டெஸ்ட் எல்லாமே எதுல வரும் அப்படின்னா குரூப்ஸ்ல வரும். ஸ்கை ஸ்கொயர் டெஸ்ட் வந்து எதுனா டூ ஆட்ரிபியூட்ஸ்ங்கிறது வந்து அது என்ன சொல்லலாம் வேரியபிள்ஸ். சரி, கொஸ்டின் நம்பர் 9 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 9 வந்து நான் பாராமெட்ரிக் டெஸ்ட் is best represented by non-parametric data is best represented by mean and standard deviation, median and வந்து ஒரு நிமிஷம் interquartile range, அதே மாதிரி mode and வந்து interquartile, median and standard deviation சொல்லி 4 ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. சரி, இப்ப உங்களுக்கு பாராமெட்ரிக் டேட்டா, நான் பாராமெட்ரிக் டேட்டான்னு அளவிட முடியுமா அளவிட முடியாது அப்படிலாம் தமிழ்ல நிறைய சொல்லுவோம். இதை பார்த்த உடனே இந்த லைன் வந்து நீங்க வந்து தெரியும். இது என்ன அப்படின்னா இதோட மீனிங் வந்து என்ன அப்படிங்கறத நான் சொல்றேன். இது வந்து என்ன சொல்லணும் IQR சொல்லுவோம். இதுக்கு ஒரு கால்குலேஷன் உண்டு சார், பெரிய கால்குலேஷன். Q3 மைனஸ் Q1. இதோட மீனிங் அப்படின்னா Q1 வந்து 25% இருக்கும், Q2 வந்து 50%. இந்த டீட்டெயில் இவ்வளவு நமக்கு தேவை கிடையாது. இந்த Q3 வந்து 75th வரும். அப்ப நம்ம இது வந்து இந்த மாதிரி இது 25th இந்த நிறைய இந்த மாதிரி ரேஷியோ வந்து நம்மளால வந்து பாராமெட்ரிக் வந்து பண்ண முடியாது. அதனால இது வந்து எதுல வரும்னா நான் பாராமெட்ரிக். மீடியன் ஏன் வருது அப்படின்னா இது ஒரு மிடில், அதாவது ஆட் நம்பரா இருந்தா நமக்கு வந்து மிடில் வேல்யூ. இதே வந்து ஈவன் நம்பரா இருந்தா என்ன செய்வோம் ஆவரேஜ் ஆஃப் வந்து 2 மிடில் வேல்யூஸ் அப்படிதான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். மீடியன் வந்து என்ன பண்ணுவோம் ஆட் வேல்யூவா இருந்தா மிடில் வேல்யூ தான். ஈவன் நம்பராக இருந்தால் அதாவது என்ன சொல்றது இரட்டைப்படை எண்ணா இருந்தா நடுவுல உள்ள 2 நம்பரை கூட்டி 2ஆல நம்ம வந்து டிவைட் பண்ணுவோம். அப்போ ஆன்சர் வந்து நான் பாராமெட்ரிக் டெஸ்ட் இதுதான். அதாவது பெஸ்ட் வந்து இதை யூஸ் பண்ணி தான் எல்லாமே நான் பாராமெட்ரிக் டேட்டா, மீடியன் இதை தான் யூஸ் பண்ணுவாங்க. மேக்சிமம் வந்து மீன் வந்து எதுக்கு பெஸ்டா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாராமெட்ரிக் டெஸ்ட்டுக்கும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பாராமெட்ரிக் டெஸ்ட்டுக்கும் தான் இது வந்து யூஸ் ஆகும். அப்ப இந்த இடத்த ஃபுல்லா நம்ம என்ன பண்ணிடலாம் மீன், மோடு, மீடியன் அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை ஃபுல்லா நீங்க தூக்கிடலாம். மீடியன் அண்ட் இன்டர்குவார்டல் ரேஞ்ச் மட்டும்தான் நான் பாராமெட்ரிக் டெஸ்ட். சரி, கொஸ்டின் நம்பர் 10 பாருங்க. ப்ராபபிலிட்டி கேன் டேக் வேல்யூஸ். இது வந்து நம்ம ஆல்ரெடி டைரக்ட் கொஸ்டின் தான். ஒரு ப்ராபபிலிட்டியோட வேல்யூ வந்து எப்படி இருக்கும் 0 to 1 தான் இருக்கும். 0ல இருந்து 1 தான். அதுவும் பாத்தீங்கன்னா பாசிட்டிவா தான் இருக்கும். சரி, கொஸ்டின் நம்பர் 11 மேம். சொல்லுங்க மேம். அப்ப நான் பாராமெட்ரிக்ல இத மட்டும் மைண்ட்ல வச்சுட்டு மத்தது எல்லாமே பாராமெட்ரிக் வச்சுக்கலாங்களா? அதாவது இது வந்து பெஸ்ட் ரெப்ரசன்டட் பை தான் சொல்லியிருக்காங்க. புரியுதா மேம்? இதுல வந்து இது வந்து பெஸ்ட், அவ்வளவுதான். சப்போஸ் இந்த பெஸ்ட்ங்கிற வார்த்தை இல்ல அப்படின்னா மீனுமே சம்டைம்ஸ் வந்து நான் பாரா பண்ணலாம்னாலும் இதுல பெஸ்ட் வந்து இதான் மேம். மீடியன் அண்ட் இன்டர்குவார்டல் ரேஞ்ச். பெஸ்ட்ங்கிற வார்த்தை வந்தாலே நீங்க இதை தூக்கிடலாம். இதுக்கு மேல உங்களுக்கு இதுல கொஸ்டின்ஸ் வந்து வராது. ஓகே மேம், தேங்க் யூ. ஓகே, கொஸ்டின் நம்பர் 11. If the events A and B are independent, இந்த வேர்ட் நல்லா கவனிங்க. A and B are வந்து இண்டிபெண்டன்ட் அப்படினாலே P of B by A is equal to நம்ம ஈஸியாவே எப்படி நம்ம படிக்கணுங்கிறத நம்மளோட லாஸ்ட் கிளாஸ்ல சொன்ன P of B தான். சப்போஸ் இது அப்படியே மாறி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்,
பி ஆஃப் ஏ பார் வந்து பி அப்படிங்கும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஆப்ஷன் வந்து நமக்கு மாறும். இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 12 பாருங்களேன். இஃப் ஏ அண்ட் பி ஆர் டூ ஈவன்ஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் அக்யூரன்ஸ் ஆஃப் எய்தர் ஏ ஆர் பி. இவ்வளவுதான். ஏ ஆர் பின்னா நமக்கு ஆன்சர் வந்து என்ன சொல்லணும்? பி ஆஃப் வந்து ஏ யூனியன் பி. சரி, சப்போஸ் இதெல்லாம் வருமா? இது அண்டு, இது வந்து சப்போஸ் அண்டாக இருந்தாதான் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி வரும். இதே இது பாருங்க, இந்த இடத்துல வந்து ஏ ஆர் பி அப்படிங்கிறதுக்கு பதிலா இப்படி கொடுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பி ஆஃப் ஏ யூனியன் பி அப்படின்னா உங்களுக்கு ஏ வந்து ஆன்சரா வந்துடும். ஆன்சரா வரும். அப்ப என்ன வார்த்தை வரணும்? இண்டிபெண்டன்ட் வந்துச்சுன்னா தான் பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பி வரும். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப ஏஆர்பினா இது ஆன்சர் வந்து கரெக்ட். சப்போஸ் அண்டு போட்டா இது கரெக்ட். சரியா? பி ஆஃப் ஏபி வந்து ஏபி அது மல்டிபிளிகேஷன்ல வந்தா பி ஆஃப் ஏ இன்டு பி ஆஃப் பி. ஆனா இந்த ரெண்டுக்குமே இது ஆன்சர் வந்து பி ஆஃப் ஏ யூனியன் பி வந்து இண்டிபெண்டன்ட் வந்தாதான் இது ஆன்சராக இருக்கும், இல்லைன்னா இருக்காது. இதோட ஆன்சர் வந்து இதான். கொஸ்டின் நம்பர் 13 பாருங்க. 13 வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, the probability of the intersection of two mutually exclusive events எப்படிதான் இருக்கும்? 0. நம்ம ஏற்கனவே கிளாஸ்ல சொன்னோம், பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா 0. சரியா? டூ மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ் வந்தா இதோட ஆன்சர் வந்து 0. கொஸ்டின் நம்பர் 14th, the dice கொஸ்டின் நம்பர் 14th வந்து the die, two dice are rolled by two players A and B. A throws 10, the probability that B does more than A. இதான் கொஸ்டின். ஆல்ரெடி இது வந்து நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணினாதான் உங்களுக்கு ஆன்சர் வந்து வந்திருக்கும். இது எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னா, எஸ்ஸோட வேல்யூ வந்து ஃபுல்லா நீங்க வந்து 1,1ல இருந்து 6,6 வரைக்கும் எழுதிருப்பீங்க. அப்ப என் ஆஃப் எஸ்ஸோட வேல்யூ வந்து என்ன கிடைச்சிருக்கும்னா நமக்கு வந்து 36 கிடைச்சிருக்கும். சரி, அப்ப ஏங்கிற வேல்யூ பாத்தீங்கன்னா 2 பிளேஸ் ரோல் பண்ணாங்க, 10 வந்து இது பண்றோம், ஆனா மோர் தென் வந்து ஏ. அப்ப 10 விட நமக்கு அதிகமா இருக்கணும். அதிகமா இருக்க என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு? 5,6, 6,5, 6,6. அப்போ என் ஆஃப் ஏ வந்து 3 பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கு. அப்போ உங்களுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது என்ன கிடைச்சிருக்கும்? 3/36. இதை நீங்க சிம்பிளிஃபை பண்ணினீங்க அப்படின்னா நம்மளோட ஆன்சர் வந்து என்ன கிடைச்சிருக்குன்னா 1/12. இதான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். 2 days அப்படிங்கும் போது நீங்க எத்தனை நம்பர்ஸ் எழுத வேண்டியது இருக்கும்? 36 நம்பர்ஸ் எழுதும். அப்போ கொஸ்டினை நல்லா அண்டர்லைன் பண்ணும். சப்போஸ் நம்ம வந்து டக்குன்னு 1 days அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. 2 daysனா இதான் இதோட மெத்தட். ஒருவேளை கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கலாம்னா 2 days வரும், 1 days வரும். அதுதான் உங்களோட கொஸ்டினா இருக்கும். இதே கொஸ்டின் இதே மெத்தட்ல வந்து பாயிண்ட்ஸ் கேட்கலாம். அவ்வளவுதான். சரி, 15th கொஸ்டின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். லாஸ்ட் டைம் வந்து ஏதோ காமர்ஸ் எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் இந்த கொஸ்டின் வந்து கேட்கறாங்க. ஒரு பிரைமரி டேட்டா, நாட் பிரைமரி டேட்டா ரொம்ப இம்பார்ட்டன்ட். 15th பாருங்க. விச் இஸ் நாட் எ பிரைமரி டேட்டா. இதான் இதோட கொஸ்டின். சரி, விச் இஸ் நாட் எ பிரைமரி டேட்டா அப்படின்னா உங்களுக்கே தெரியும். பிரைமரி டேட்டா வந்து கொஸ்டின் நாட்னு கேட்டாங்க. அப்ப என்னது? செகண்டரி டேட்டா. சரியா? நம்மளோட ஆன்சர் என்ன இருக்கணும்? செகண்டரி டேட்டா தான் இருக்கணும். சரி, இப்போ கொஸ்டின் அப்படின்னா ஒரு கொஸ்டின்ஸ் அப்படிங்கும் போது இது வந்து பிரைமரி டேட்டாவா இருக்குமா, நாட் பிரைமரி டேட்டா இருக்கணும், ஒவ்வொன்றா நீங்க பார்க்கணும். ஒரு இன்டர்வியூ ஷெட்யூல் ஒவ்வொரு ஆப்ஷனா பாருங்க. கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, இன்டர்வியூ ஷெட்யூல்டு கொடுத்துருக்காங்க, டைரக்ட் பர்சனல் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. ஆர்பிஐனா நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஜோர்னல். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. நீங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியால போய் நம்மளோட டீடைல்ஸ் வந்து கலெக்ட் பண்ண டீடைல தான் வாங்க முடியும், டைரக்டா வாங்க முடியாது. அப்போ இது வந்து பிரைமரி டேட்டா கிடையாது. அப்ப இதுதான் என்ன டேட்டாவாக இருக்கும்னா செகண்டரி டேட்டாவா இருக்கும். கரெக்டா? இப்ப கொஸ்டினியர் அப்படின்னா அது வந்து என்னது? கொஸ்டினியரோட மீனிங் அப்படின்னா ரிசர்ச்சர்ஸ் விச் கேதர் இன்ஃபர்மேஷன் டைரக்ட்லி ஃப்ரம் ரெஸ்பாண்டன்ட். டைரக்டா நான் போய் என்ன செய்யலாம்? அந்த ரிசர்ச்கிட்ட போய் கொஸ்டின் கேட்கலாம். அப்ப இது வந்து அந்த நாட் ஏ பிரைமரி டேட்டால வர இது வந்து பிரைமரி டேட்டா தான். கொஸ்டினியர்ங்கிறது பிரைமரி டேட்டா. அப்ப இதை நம்ம டெலீட் பண்ணிடலாமா? இன்டர்வியூ ஷெட்யூல்டு போறோம். இந்த இன்டர்வியூ ஷெட்யூல்டு அப்படின்னா இதுவும் என்ன டேட்டா தான்? பிரைமரி டேட்டா தான். டைரக்ட் பர்சனல் இன்டர்வியூ, நம்ம வந்து டைரக்டா ஒருத்தங்களை வந்து நீங்க பர்சனலா ஒரு ஜாப்புக்கோ ஒரு இதுக்கோ வந்து இன்டர்வியூ பண்றீங்க. அப்ப இது என்ன டேட்டால இருக்கும்? நமக்கு கண்டிப்பா பிரைமரி டேட்டா. இப்ப நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா போய் டைரக்டா நம்மளால சர்ச் பண்ணி டேட்டாஸ் வந்து வாங்க முடியாது. நீங்க கலெக்ட் பண்ணி ஆல்ரெடி வேற அந்த ஆர்பிஐல இருந்து அந்த சப் பேங்க்ல உள்ள அந்த டீடைல்ஸ் மூலம் தான் நம்ம இது பண்ண முடியும். அப்போ ஃபர்ஸ்ட் வாங்குற தகவலை தான் பிரைமரி டேட்டா.
இப்ப ரெண்டாவது அந்த அந்த ஃபர்ஸ்ட்ல இருந்து ரெண்டாவது கன்வெர்ட் ஆகுது பாத்தீங்களா, அதுதான் செகண்டரி டேட்டா. அப்ப இந்த இடத்துனால நம்ம டக்குன்னு இந்த நாட்டை கவனிக்காம பிரைமரி டேட்டான்னு போட்டு நம்ம வந்து ஆன்சரை பண்ணிருக்கோம். அப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் எது இதெல்லாம் டெலீட் பண்ணலாமோ அந்த மாதிரி டெலீட் பண்ணிட்டு கொஸ்டினை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கொஸ்டின் நம்பர் 16 வந்து டைரக்ட் கொஸ்டின் தான். கிளாஸ் லிமிட். லிமிட் அப்படின்னாலே பவுண்டரிஸ், ஒரு எல்லை கோடு. இதை மற்றது எல்லாமே வராது. கிளாஸ் இன்டர்வல் வராது, மிட் பாயிண்ட் வராது, ரேஞ்ச் வராது. லிமிட் அப்படின்னா நம்ம சொல்லுவோம்ல, ஒரு எல்லைக்குள்ள நீ உன்னோட லிமிட்டை வச்சுக்கோன்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் கிளாஸ் பவுண்டரிஸ். இது வந்து உங்களுக்கு நான் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை, இது வந்து டைரக்ட் கொஸ்டின் தான். சரி, 17th பாருங்களேன். 17th கொஸ்டின் வந்து thus is used to label a variable without any ordered value. அதாவது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, வேரியபிள் வித்தவுட் எனி ஆர்டர்ட் வேல்யூ அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் நான் வந்து ஆன்சர் வந்து நாமினல் ஸ்கேல் சொல்றேன். நாமினல் ஸ்கேல் அப்படின்னா எல்லாமே மெட்டீரியல் இருக்கும், உங்களுக்கு தான் நான் ரிமைண்ட் பண்ணதான். கிளாசிஃபை டேட்டா இன்டு டிஃபரெண்ட் குரூப்ஸ் ஆர் டிஃபரெண்ட் கேட்டகரிஸ். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து நீங்க வந்து ஒரு டேட்டாவை நான் கலெக்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்னென்ன டேட்டாலாம் கலெக்ட் பண்றேன் அப்படின்னா, ஒரு டாக், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஒரு கேட். அப்ப இதெல்லாம் வந்து நாயோட சேர்ந்தது. இது வந்து ஒரு வேற வெரைட்டி. சும்மா ஒரு பேர்டு எடுத்துக்கிறோமே, பேர்டு. இந்த மாதிரி நான் என்ன சொல்லலாம், இது வந்து ஏதாவது ஒரு ஆர்டர்ல இருக்கா? நாய்க்கும் பூனைக்கும் சம்பந்தமே கிடையாது, அப்ப ஆர்டர் கிடையாது. அப்ப வித்தவுட் எனி ஆர்டர் வேல்யூவை சர்ச் பண்றது பேரு தான். இந்த இடத்துல மட்டும் பாருங்களேன், எனி ஆர்டர், சம்பந்தமே இருக்காது. நம்ம சொல்லுவோம்ல, நீ என்ன எப்ப பார்த்தாலும் சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்க, ஒரு ஆர்டரா இருக்காது. இதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னம்னா நாமினல் ரூல். சரி, அப்போ இது கேட்கலாம், ஆர்டினல் ஸ்கேல் அப்படின்னா இது என்ன இருக்கு அப்படின்னா, ஆர்டினல் ஸ்கேல் அப்படின்னா இப்ப வந்து ஒரு எஜுகேஷன் நம்ம டிபார்ட்மெண்ட்லயே ஒரு ரிசர்ச் இருக்கும். ஹை ஸ்கூல்ல எத்தனை வேக்கன்ட் இருக்கு பிளேஸ், ஹையர் செகண்டரியில எவ்வளவு வேக்கன்ட் இருக்குன்னா, இது எல்லாமே ஸ்கூல் சம்பந்தமா வந்துருதா. அப்ப நான் ரேங்க் வந்து பிள்ளைங்களோட அந்த ஸ்டடீஸ் வச்சு நான் ரேங்க் போறேன். நீ எல்லாம் ஏ கிரேடு, நீ பி கிரேடு, சி கிரேடு, டி கிரேட் போறேன். எப்படி நான் ரேங்க வந்து போடுறேன்? ஆக்சுவலா நான் ஸ்கூல்ல உள்ள ஸ்டூடெண்ட்ஸை வச்சுதான் இதுக்கு வந்து ஒரு இருக்கலாம் மார்க் படி. இது எல்லாமே ஆர்டினல் ஸ்கேல் தான். அதாவது அதுக்கு வந்து ஒரு சம்பந்தம் ஆர்டரா இருக்கும். அதனால இது வந்து கண்டிப்பா வராது. நம்ம கேட்ட கொஸ்டின் வந்து ஆர்டரே வேண்டான்னு சொல்லிட்டாங்க, அப்ப நாமினல் ஸ்கேல் தான். அப்ப இன்டர்வல் ஸ்கேல் அப்படின்னா என்ன சொல்லுவோம், அதே மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா மீனிங் எப்படி இருக்கும் அப்படின்னா, இன்டர்வல் ஸ்கேல் வந்து இப்ப வந்து டெம்பரேச்சர் இருக்கும். இப்போ ஒவ்வொரு ஏரியா, ஊட்டியில வந்து எத்தனை டிகிரி செல்சியஸ் இருக்கு, இப்ப நம்ம சைடு சவுத்ல எத்தனை டிகிரி, சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா 10 டிகிரி செல்சியஸ் இருக்கும், இன்னொன்னு வந்து 20 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஆக்சுவலா வந்து டிகிரி இது வேற வேற இருந்தாலுமே இது என்ன சொன்னா, 2 வேல்யூஸ் மீனிங்ஃபுல் அண்ட் ஈக்குவல். இந்த வேல்யூ வந்து மீனிங்ஃபுல்லா இருக்கா, ஈக்குவலா இருக்கா, அப்ப அது ஒரு ஆர்டர் தானே, அப்படி வந்து. சரி, அடுத்து பாத்தீங்கன்னா கடைசி வந்து ரேஷியோ டு ஸ்கேல் சொல்லுவோம். இட்ஸ் a டைப் ஆஃப் மெஷர்மெண்ட். மீனிங்ஃபுல் கம்பேரிசன்ஸ் ஆஃப் மீனிங்ஃபுல் கம்பேரிசன். நான் வந்து ஒரு லென்த் பாக்குறேன், ஒரு இது வெயிட் பாக்குறேன், ஹைட் பாக்குறேன், இது எல்லாமே நான் ஸ்கேல்ல அளவெடுக்கேன் அப்படின்னா இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா மீனிங்ஃபுல்லா வருது. அப்ப இது எல்லாமே எந்த இதுல போயிருக்கு பாத்தீங்கன்னா, இது ஃபுல்லாமே ஆர்டர்ல போயிருக்கு. நமக்கு கேட்டது எனக்கு வித்தவுட் எனி ஆர்டர். இந்த பாருங்க, வித்தவுட் எனி ஆர்டர்னா நாமினல் ஸ்கேல். நாமினல் ஸ்கேலோட வேலை வந்து என்ன அப்படின்னா, கிளாசிஃபை டேட்டா இன்டு டிஃபரெண்ட் குரூப்ஸ் ஆர் கேட்டகரிஸ். அந்த டேட்டா எப்படி கலெக்ட் பண்ணுமா, டிஃபரெண்ட் குரூப்ஸ் தான் இருக்கும், கேட்டகரிஸ் தான் இருக்கும். இதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நாமினல் ரோ. சரி, ஓகே. அடுத்து கொஸ்டின் நம்பர் 18 பாருங்க. 18 வந்து which is a 2-dimensional diagram. அப்ப பாத்தீங்க அப்படின்னா பார் சார்ட் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். 1-dimensional diagram, கியூப்ஸ் எல்லாருக்குமே தெரியும். நம்ம சொல்லுவோம் கியூப்ஸ், சிலிண்டர், அது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா 3 டயக்ராம்ல வரும். நமக்கு ஸ்கொயர் வந்து என்ன, நமக்கு லென்த் அண்ட் பிரெத் இருக்கா. ஸ்கொயர்ல வந்து என்னென்ன இருக்கும், லென்த்தும் ஈக்குவலா இருக்கும், பிரெத் ஈக்குவலா இருக்கும். அதனால இது மட்டும்தான் என்ன டயக்ராம் வரும், 2-dimensional. இப்ப சிலிண்டர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மேல உள்ளது கீழே உள்ளது, சைடு, லென்த், பிரெத், வித் அதெல்லாம் வரதுனால அது எல்லாமே எதுல போயிடும் அப்படின்னா 3-dimensional டயக்ராம்ல போயிடும். பார் சார்ட் வந்து 1-dimensional டயக்ராம். கொஸ்டின் நம்பர் வந்து 19th பாருங்க. இந்த ஃபார்ம் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஏயோட வேல்யூ வந்து 40 கொடுத்துட்டாங்க. சிக்மா எஃப் வந்து -d n = எக்ஸோட வேல்யூ என்ன. இந்த மாதிரி FD N வந்தாலே ஃபார்முலாவை மெமரி பண்ண. நான் சொன்ன எல்லாமே நம்ம வந்து இது பண்ண ஃபார்முலாஸ் வந்து மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எல்லாருமே என்ன செய்யணும், மெமரி தான் பண்ணுவோம்.
FD by என்னது n, இதான் ஃபார்முலா. x is equal to a plus sigma FD divided by n, இதான் ஃபார்முலா. சரி, a யோட வேல்யூ வந்து 40, இது டவுட் இல்லை. சிக்மா எஃப்டியோட வேல்யூ வந்து -5, என்னோட வேல்யூ வந்து 10. சரி, இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆக்சுவலா நீங்க பட் 40ல இருந்து 5 சப்ட்ராக்ட் பண்ணி 35/10 போட்டுறக்கூடாது. நம்ம இந்த சின்ன கிளாஸ்ல நீங்க எல்லாருமே இந்த 6th 7th வந்து நீங்க என்ட்ரி ஆகும்போது உங்களுக்கு ஒரு மெத்தட் சொல்லி கொடுத்தாங்க, பிட்மாஸ் மெத்தட்னு ஒன்று சொல்லி கொடுப்பாங்க. பிட்மாஸ் ஆல்ரெடி ஞாபகம் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ் மேடம், போடமாஸ்ன்னு சொல்லுவோம் மேடம். இப்ப கொஞ்சம் பிட்மாஸ்ன்னு மாத்தவும் செஞ்சிருக்காங்க பசங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கிறக்காக. சரியா? ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க போடமாஸ்ன்னு படிச்சீங்கல்ல, இப்ப பிட்மாஸ்ன்னு மாத்திருக்காங்க இப்ப உள்ள கிளாஸ்ல. அதாவது பி வந்து பிராக்கெட், ஐ வந்து சைலண்டா வச்சுக்க சொல்லுவாங்க லோயர் கிளாஸ்ல. அதுக்கடுத்து என்ன பண்ண சொல்லுவாங்க, டிவிஷன், மல்டிபிளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷனை யூஸ் பண்ண சொல்லுவாங்க. அப்ப இந்த இடத்துல பார்க்கும்போது நமக்கு பிராக்கெட் இல்ல, விட்டுறலாம். சரியா? அந்த மாதிரி வரும்போது இந்த மெத்தடெல்லாம் நீங்க ரொம்ப இது பண்ண வேண்டாம், சொல்றேன் நான். இது வந்து எப்படின்னா, இந்த இடத்தை எப்பவுமே இதைதான் மேடம் ஃபர்ஸ்ட் நீங்க டிவைட் பண்ணணும். எதை டிவைட் பண்ணணும் அப்படின்னா, இதைதான் நீங்க ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ணணும். அப்ப எப்படி வரும் ஆன்சரு? 40 - 5 வந்து 10ஆல டிவைட் பண்ணும்போது டிவைட்லாம் பண்ணி பார்க்கணும். 0. டினாமினேட்டர்ல ஒரு 0 இருந்தா ஒரு பாயிண்ட்டுக்கு அடுத்து நம்பர் வந்து போட்டுக்கோங்க. 40ல இருந்து 0.5 வந்து நீங்க சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 35.5. எல்லாருமே இந்த சம் நல்லா செஞ்சுருவாங்க, ஃபார்முலாலாம் அப்ளை பண்ணாங்க. நம்ம டக்குன்னு என்ன பண்ணிடக்கூடாது, இந்த எரர் மட்டும் நீங்க பண்ணிடாதீங்க. 40ல இருந்து டக்குன்னு 5 சப்ட்ராக்ட் பண்ணிடக்கூடாது மேடம். முதல்ல வந்து இந்த இதை முடிச்சதுக்கு அப்புறம் என்ன செய்யுங்க, இதுல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆன்சர் வந்து என்ன கிடைக்கும்னா 39.5. சரி, அடுத்த கொஸ்டின் நம்பர் வந்து 20 பாருங்க. ஐட்டம்ஸ் tend to be most heavily concentrated is called. இது வந்து டைரக்ட் கொஸ்டின் தான் மேம். ஒண்ணுமே இல்ல, மோஸ்ட் ஹெவிலி கான்சன்ட்ரேட் தான் ஆன்சர். என்னதான் மோடு, இது அரித்மெட்டிக் மீன் வராது, மீடியன் வராது, எனி ஆஃப் தீஸ் வராது. சரி, கொஸ்டின் நம்பர் வந்து 21. சொல்லுங்க மேம். இந்த இடத்துல ஏ ஆஃப் சிக்மா டிஎஃப் டிவைடட் பை என் கொடுத்தீங்களா சார்? அந்த இடத்துல வந்து ஏ பிளஸ் இருக்குல்ல மேம், அந்த பிளஸ் வேல்யூ எதுவும் இது பண்ண முடியாதுங்களா? இல்ல மேடம், இப்ப வந்து ஏக்கு பதிலா 40 நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம் பாத்தீங்களா? இந்த பாருங்க ஒரு நிமிஷம். இப்ப இந்த இடத்துல ஒரு பிளஸ் இருக்கா? சரியா? ஒரு நிமிஷம், நான் இந்த சைடு கீழே எழுதுறேன், தெரியுதான்னு பாருங்க. என்ன 40 நீங்க சொல்றீங்களா, ஃபார்முலால பிளஸ் அப்படியே போட்டுட்டேனா -5/10. இப்ப இந்த பிளஸ் மைனஸ் என்ன மேடம்? அதான் மேடம், நான் வந்து டைரக்ட் -5. ஏன்னா இந்த இடம் ஆக்சுவலா வந்து மல்டிப்ளிகேஷன் அர்த்தம். அப்போ ஒரு பிளஸ்ஸையும் மைனஸையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? மைனஸ். சப்போஸ் பிளஸ்ஸா இருந்தா ப்ராப்ளம் இல்லை. சப்போஸ் இங்க ஒரு மைனஸ், ஒருவேளை இந்த இடத்த மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பிளஸ்ஸா இருந்தா அப்படியே போட்டுக்கோங்க, பிளஸ் மைனஸ் இருந்தா மைனஸ். கொஸ்டின் நம்பர் 21 பாருங்க. A schedule in the context of data collection refers to questionnaire used by the investigator. B வந்து program schedule of the data collection, instrument used in enumeration method, secondary data அப்படின்னு கொடுத்துறாங்க. இப்ப நான் ஷெட்யூல்னா என்னன்னு சொல்லிடுறேன். ஷெட்யூல் ஒரு ஸ்ட்ரக்சர் ஃப்ரம் கண்டெய்னிங் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ். சரியா? ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னாலே நம்ம என்ன வரும் அப்படின்னா என்யூமரேஷன் மெத்தட் தான் மேடம். ஸ்டேட்மெண்ட் மெத்தட் அப்படின்னாலே என்யூமரேஷன் மெத்தட் தான் வரும். அப்ப நீங்க என்ன செஞ்சலாம்னா இந்த ஆன்சரை வந்து நீங்க வந்து தூக்கலாம். இப்ப இந்த கொஸ்டின் வராது. ஏன் அப்படின்னா இந்த கொஸ்டின் யூசிங் பை த இன்வெஸ்டிகேட்டர் போகும்போது என்ன இன்வெஸ்டிகேஷன் ஆகும்? டிஃபிகல்டி ஃபில்டு, நாட் பையான் வந்து என்யூமரேட்டர் வராது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ப்ரோக்ராம் ஷெட்யூல் அப்படின்னா இதுவுமே நாட் ஏ ஜென்ரல் ப்ரோக்ராம், இதுவுமே என்னது ஜென்ரல் ப்ரோக்ராம் ஷெட்யூல்ல வந்து வராது. அப்புறம் செகண்டரி டேட்டா வந்து இந்த ஆப்ஷனுக்கே நமக்கு வராது. அப்ப இதுல என்ன வரும் பாருங்க, இந்த இதை நோட் பண்ணிக்கோங்களேன். ஷெட்யூல் இது வந்தாலே என்யூமரேஷன் மட்டும் தான் தமிழ்ல சொல்லுவாங்க, எண்ணும் முறைகள் அப்படிமா. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்ட் இன் என்யூமரேஷன் மெத்தட் தான் இதோட ஆன்சர். அதே மாதிரி கொஸ்டின் வந்து 22 பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒவ்வொரு சமயம் நம்ம செஞ்சு பார்த்துதான் மேடம் நீங்க எக்ஸாம்பிள் போதே ஆன்சர் கொண்டு வந்துருப்பீங்க டைரக்ட். அதாவது மீடியன் மோடு வந்து சேம் வேல்யூவா வந்து எந்த நம்பர் வருதுன்னா டைரக்டா நம்ம வந்து டக்குன்னு 1 3 3 3 5 நம்ம வந்து செலக்ட் பண்ண முடியாது. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை நம்பரை ஆட் பண்ணி அதை டிவைட் பண்ணுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதே நம்ம எடுத்துக்கிறோம், இதுல உள்ள எல்லா நம்பரையும் நீங்க ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? மீன்னா என்ன செய்வீங்க? எல்லா நம்பரையும் ஆட் பண்ணுவீங்களா? ஆட் பண்ணா 15,
டோட்டலா எத்தனை நம்பர் இருக்கு 5. அப்ப இதோட ஆன்சர் என்ன வந்திருக்கு 3. அப்ப நீங்க மீன் வந்து 3ங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். மீடியன் வந்து ஆல்ரெடி இது அசெண்டிங் ஆர்டர்ல தான் இருக்கு, அதனால நோ ப்ராப்ளம். சப்போஸ் டிசெண்டிங் ஆர்டர், அதாவது சாரி ஆர்டர் சேஞ்ச் ஆயிருந்தா ஒன்னு அசெண்டிங் ஆர்டர்லயோ, தமிழ்ல சொன்னா ஏறு வரிசையிலோ இறங்கு வரிசையிலோ மாத்திட்டு நீங்க பண்ணுங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் வந்து இதா கொடுத்துருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா மீடியன் சென்டர். அப்ப இதோட ஆன்சர் என்ன வந்துருச்சு 3. ஓகேவா? அப்புறம் மோடு பாருங்களேன், எந்த நம்பர் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆயிருக்கு 3. அப்ப இதோட ஆன்சர் வந்து நம்ம இதை நம்ம சூஸ் பண்ணிடுறோம். ஆனா நீங்க இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும்போது எல்லாத்தையுமே ஒர்க் அவுட் பண்ணிட்டு இந்த ஆன்சரை வந்து நீங்க ஃபைனல் பண்ணணும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த ஒன்னு பண்ணும்போது ஆன்சர் வந்துருச்சுன்னு சொல்லி டக்குன்னு நீங்க ஆன்சரை கிளிக் பண்ணிடாதீங்க. ஏன் அப்படின்னா இந்த ரெண்டையும் முன்னே எதுக்காக சொல்றேன்னா, இப்ப நானே இருக்கேன், இப்ப 55 டிவைடட் பை 5க்கு பதிலா ஒரு நம்பரை நானே ஒரு அவசரத்துல ஒரு டென்ஷன்ல கூட சப்போஸ் இது மாத்தி போடலாம். போட்டுட்டா கரெக்டா நமக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம அவங்க உங்களை ஆன்சர் இது கரெக்ட் நீங்க வெரிஃபை பண்ணாலும் மத்த 3ஐயும் இந்த மாதிரி சம்ல வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. மேக்ஸ் பயோஸ்டாட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தியரி தான் நிறைய கேட்பாங்க, ப்ராப்ளம்ஸ் வந்து ரேரா தான் வரும். அது இந்த மாதிரி சிம்பிள் ப்ராப்ளம் நம்ம சொல்லுவோம், கொஸ்டின் எழுதிட்டு வந்து இதெல்லாம் ரொம்ப ஈஸி அப்படின்னு. ஆனா ஈஸி, பட் ஒண்ணு மேக்ஸ்ல வந்து உங்களுக்கு சுவாலஜியை விட மேக்ஸ் வந்து கேர்லெஸ் மிஸ்டேக் அதிகமா இருக்கும். அது எல்லாமே பார்க்க ஒண்ணு போல தெரியும், ஈஸியா தெரியும். கேர்லெஸ், இதுதான் நம்ம கேர்லெஸ் மிஸ்டேக்னு சொல்லுவோம். எப்படின்னா இப்ப நானே உங்களுக்கு எவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்கேன், அது வந்து ஹியூமன் நேச்சர் தான், அது யாருமே தப்பு பண்ணாமலாம் இருக்க மாட்டாங்க. இப்ப இந்த நம்பர் ஆட் பண்ணிட்டே நான் போறேன், இந்த 15க்கு பதிலா எனக்கே வந்து ஒரு எரர் வந்து ஒரு 16 கூட நமக்கு வந்துடலாம். அது வரும்போது மத்த ரெண்டையும் செய்யும்போது ஆமா இதுல ஆன்சர் வந்திருக்கு, இதுலயும் கரெக்ட் ஆன்சர் வந்திருக்கேன்னு சொல்லி நீங்க என்ன செஞ்சிடலாம்னா கம்பேர் பண்ணி பாத்துக்கலாம். அதனால நீங்க வந்து அதை கொஞ்சம் எதுவுமே வந்து கான்ஃபிடன்ட் நம்பர் ஒரு தடவை வந்து ஸ்டார்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா செக் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 23 பாருங்க. 23 வந்து பார் டயக்ராம். இதுவுமே உங்க எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை நினைக்கிறேன். பார் டயக்ராம்னாலே 1 டைமென்ஷனல் டயக்ராம். 1 டைமென்ஷனல் டயக்ராம் எப்படி சொல்லணும், இப்ப எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் இருக்குன்னா இதுல லென்த் மட்டும்தான் நமக்கு எப்படின்னா ரெப்ரசென்ட் ஆகும், வித் வந்து இன்கான்ஸ்டன்டா இருக்கும். இதே இது வந்து சரி 2 டைமென்ஷனல் டயக்ராம்ஸ் எங்க வந்திருக்கும் அப்படின்னா எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டுமே வந்து ரெஸ்பெக்ட் டேட்டா வந்து இருக்கும். எக்ஸ்லயும் இருக்கும் டேட்டா அண்ட் ஒய்லயும் என்ன இருக்கும் டேட்டா இருக்கும் அப்படின்னா இது 2 டைமென்ஷனல் டயக்ராம். இப்படி கூட கொஸ்டின் வந்து கேட்கலாம். 3 டைமென்ஷனல் டயக்ராம் அப்படின்னா அதோட வேல்யூ வந்து எக்ஸ் ஒய் இசட் அந்த மாதிரி அதோட வேல்யூ வந்து போகும். அதனால பார் டயக்ராம் வந்து 1 டைமென்ஷனல் டயக்ராம் தான். சரி, கொஸ்டின் நம்பர் 24 பாருங்க. மீடியன் 71.4 and arithmetic means 71.4. மோடோட வேல்யூ கேட்காங்க. மோடோட வேல்யூ வந்து ஃபார்முலா வந்து உங்களோட மெட்டீரியல் இருக்கு. மோடோட ஃபார்முலா என்னது 3 மீடியன் மைனஸ் 2 மீன். இதுதான் ஃபார்முலா. மெமரி பண்ணிக்கோங்க. மோட் இஸ் ஈக்குவல் டு 3 மீடியன் மைனஸ் 2 மீன். அப்ப 3 மீடியன் அப்படின்னா 3 into 71.4 மைனஸ் 2 into மீன் அளவு 71.4. இப்ப 71.4 வந்து 3ஆல நீங்க மல்டிப்ளை பண்ணும்போது 214.2 கிடைக்கும். மைனஸ் 71.4 in 2 வந்து டிவைட் பண்ணும்போது 142.8. இது ரெண்டு நீங்க சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 71.4 தான் இதுல ஆன்சராக இருக்கும். இப்ப நீங்க இதை பார்த்துட்டு எல்லாத்தையும் 17.5 சால்வ் பண்ணி ஆன்சர் போட்டக்கூடாது. இந்த ஃபார்முலா வச்சு நீங்க செய்யணும். மோடோட ஃபார்முலா மெட்டீரியல் இருக்கு, ஆனா லைட்டா சும்மா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 3 ஒரு தடவை மெமரி பண்றது தான், ஒரு ரீகால் பண்றது தான். மோட் இஸ் ஈக்குவல் டு 3 மீடியன் மைனஸ் 2 மீன். இதான் இதோட ஃபார்முலா. நீங்க எந்த கொஸ்டின் கேட்டாலும் இந்த ஃபார்முலால போட்டு இந்த மெத்தடை வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணிடலாம். மோடு வந்து அப்படியே இந்த என்னது கேட்கலாம். அப்ப ஒரு கொஸ்டின் பாத்தீங்களா யூனி மாடல், அந்த மாடலையும் கேட்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டா இந்த 3ஐயுமே கம்பேர் பண்ணியும் கொஸ்டின் கேட்கலாம். ஆனா சிம்பிளா இப்படிதான் உங்களுக்கு கேட்பாங்க. சொல்லுங்க மேம். அந்த ஃபார்முலா வந்து மீன் ஈக்குவல் டு மீடியன் ஈக்குவல் டு மோடுன்னு சொல்லி வரும் இல்லீங்களா? அது வந்து இதுல பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் மீன்ஸ் ஈக்குவல் டு மீடியன்ஸ் ஈக்குவல் டு மோடு. ஆமா மேம், அப்படி வச்சு போட்டேன் மேம். அப்பயும் ஆன்சர் கரெக்டா வந்துருச்சு மேம், அதனால கேக்குறேன். வருது மேடம். சப்போஸ் வேல்யூ மாறி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஃபார்முலா தான் மேடம் நீங்க அப்ளை பண்ணணும். ஓகே மேம், தேங்க் யூ மேம். சரியா? இது தெரியாமலே நான் இப்படி 2 வந்துன்னு போட்டுட்டேன் மேம். இது உங்களுக்கு சேம் வேல்யூவா இருக்கப்ப நோ ப்ராப்ளம் மேம். டிஃபரண்ட் வேல்யூ இருக்கும்போது நமக்கு ப்ராப்ளம். எஸ் எஸ், அந்த வேல்யூ இருக்கும்போது இதுதான் அக்யூரேட் ஃபார்முலா. சப்போஸ் வந்து பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டா நமக்கு கவலை இல்ல மேம், சரியா? அதனால இது வந்து இதுதான் ஃபார்முலா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேம். சொல்லுங்க மேம். இது எம்பிரிக்கல் மோடுக்கான ஃபார்முலா தானே மேம்? ஆமா, எஸ் எஸ், ஆமா மேம். ஓகே மேம், தேங்க் யூ. ஓகே ஓகே மேம், தேங்க் யூ. சரி, கொஸ்டின் நம்பர் 25 பாருங்க.
which one of the following would be most appropriate for representing the data on the number of unemployed, ஒரு நிமிஷம் அதை அண்டர்லைன் பண்றேன், unemployed males and females, அப்புறம் வந்து 5 different states அப்படிங்கிறது கொஸ்டின். இதுல வந்து ஆக்சுவலா ஆன்சர் சொல்லிடுறேன். இதுல வந்து பெர்சன்டேஜ் பார் டயக்ராம் இருக்கு, இதை கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். சிம்பிள் பார் டயக்ராம், காம்போனன்ட் பார் டயக்ராம், பை சார்ட், இதான் இந்த கொஸ்டின். இதுல வந்து நீங்க என்ன மேக்சிமம் பார்க்கணும், அதை ரெண்டா கம்பேர் பண்றோம். ஒரு அன்எம்ப்ளாய்டு வேலையில மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸையும் பாக்குறோம், 5 டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸையும் நம்ம வந்து பாக்குறோம். சரி, இப்ப காம்போனன்ட் பார் டயக்ராமோட கான்செப்ட் என்னங்கிறத நான் சொல்லிடுறேன். இது ஏன் இந்த இடத்துல வந்து நம்ம இதை ஆன்சரா கொடுப்போம் அப்படின்னா, இது வந்து கம்பேர் டிஃபரண்ட் சப் கேட்டகரிஸ், அதாவது டிஃபரண்ட் சப் கேட்டகரிஸ் அப்படின்னா இது அன்எம்ப்ளாய்டு சப் கேட்டகரிஸ், மேல் ஒரு கேட்டகரி, ஃபீமேல் ஒரு கேட்டகரிஸ் வித் இன் எ குரூப். அப்ப இது ரெண்டையுமே என்ன பண்ணுது அப்படின்னா கம்பேர் பண்ணுது. காம்போனன்ட் பார் டயக்ராம் தான் அந்த வேலையை செய்யும். ஆனா இப்ப வந்து பெர்சன்டேஜ் பார் டயக்ராம் நம்ம எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த பெர்சன்டேஜ் பார் டயக்ராம் வந்து என்ன செய்யும் அப்படின்னா, just male or just female but not the combined male and female, இதை வந்து கம்பேர் பண்ணாது. நீங்க வந்து அது என்ன ஸ்டேட்ஸ் ஃபார் ஜஸ்ட், இதான் அதோட கான்செப்ட். மேல மட்டும் நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணோம், ஃபீமேல மட்டும் பண்ணோம். இந்த இடத்துல வந்து அன்எம்ப்ளாய்டு பாத்தீங்களா, அன்எம்ப்ளாய்டு வித்தவுட் டிஃபரன்சியேஷன் பிட்வீன் ஜெண்டர், அதை வந்து கண்டிப்பா எது பண்ணாதுன்னா பெர்சன்டேஜ் பார் டயக்ராம் வந்து பண்ணாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பை சார்ட் வந்து ஏன் நம்ம பை சார்ட்டே நம்ம வந்து அலோவ் பண்ணல அப்படின்னா, இட் வுட் நாட் அலோவ் ஃபார் சைமல்டேனியஸ் டிஸ்பிளே ஆஃப் த மேல், ஒரே நேரத்துல மேல் அண்ட் ஃபீமேல் அன்எம்ப்ளாய்டு ஃபிகர்ஸை வந்து பை சார்ட் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், எல்லாமே இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் போட்டு எல்லாத்தையும் பிரிச்சு காமிப்போம். அதுவும் என்ன பண்ணாது, இட் வுட் நாட் அலோவ் ஃபார் சைமல்டேனியஸ் டிஸ்பிளே ஆஃப் த மேல் அண்ட் ஃபீமேல் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஃபிகர்ஸை அது வந்து பண்ணது. சிம்பிள் பார் டயக்ராம் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். சிம்பிள் பார் டயக்ராம்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா பாருங்க, அதாவது ஒரே ஒரு வேரியபிள்ஸ் அதான் நம்ம வந்து எடுப்போம். எப்படியா இட்ஸ் பெஸ்ட் ஃபார் வந்து கம்பேரிங் வந்து இந்த மாதிரி ஸ்பெசிபிக்கா டிஃபரெண்ட் கேட்டகரிஸை வந்து பண்ணாது. ஒன்லி ரெப்ரசன்ஸ் ஒன் வேரியபிள் பர்சன், அவ்வளவுதான். அதனால இதுதான் நான் சிம்பிள் சொல்லல. அதாவது நிறைய விஷயம் பண்ணாமலே நம்ம என்ன சொல்லுவோம், சிம்பிள் சொல்லுவோம். அப்ப இதுவும் வராது. இந்த இடத்துல உங்களுக்கு டவுட்டே வேண்டாம். காம்போனன்ட் பார் டயக்ராம் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன். பை சார்ட் என்ன பண்ணாது, பெர்சன்டேஜ் பார் டயக்ராமும் வந்து ஏதாவது ஒன்று அன்எம்ப்ளாய்டு பண்ணுங்க. இவ்வளவு மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ் டிஃபரெண்ட் இதெல்லாம் வந்து என்ன பண்ணாதுன்னா செப்பரேட் பண்ணி காமிக்காது. அதனாலதான் இது வந்து காம்போனன்ட் பார் டயக்ராம் தான் ஆன்சர். அதே மாதிரி 26 பாருங்க. இதுக்கு காம்பவுண்ட் பார் டயக்ராம் சொல்லலாம்ல? காம்போனன்ட் பார் டயக்ராம் தான் மேடம் இதுக்கு ஆன்சர். காம்பவுண்ட் இன்னொன்னு இருக்குல்ல மேம், காம்பவுண்ட் பார் டயக்ராம் சி தான் மேடம் ஆன்சர், சி தான் ஆன்சர். நம்ம ஆக்சுவலா அவங்க என்ன சொல்றாங்கன்னா காம்பவுண்ட் கேக்குறாங்க, காம்பவுண்ட் கேக்குறாங்க. மல்டிபிள் பார் டயக்ராம் மேம், பார் டயக்ராம் கேக்குறாங்க. அத சொல்ல முடியாது மேடம், அது வராது. இதுதான் மேடம் வரும். காம்பவுண்ட் வராது, காம்பவுண்ட் வராது மேடம். காம்போனன்ட் இந்த தான் வரும், அது வராது. காம்பவுண்ட் வராது மேடம். நீ சொல்ற இது வந்து ஸ்பெல்லிங் சொல்ற COMPOUND அததான சொல்றீங்க, அது வராது மேடம், அது வராது. क्वेश्चन நம்பர் 26 பாருங்க. 26 வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இது எல்லாமே வந்து யூசுவல் நோட்டேஷன்ஸ் ஆஃப் ஃபாலோயிங் கரெக்ட். இது ஆக்சுவலா இது ஒவ்வொரு நோட்டேஷனையும் பார்த்து இது வந்து நீங்க மெமரி தான் பண்ணணும். HOP1 இது என்ன டெஸ்ட், இதெல்லாம் ரொம்ப எலாபரேட்லாம் கேட்க மாட்டாங்க. எங்க நாங்க மேக்ஸ்லயே நாங்க PG படிக்கும்போது என்ன செய்யலாம், இது வந்து இந்த டெஸ்ட்னு சொல்லி இந்த நோட்டேஷன் வந்து நோட்டேஷன்ஸ் ஃபார்முலாஸ் எல்லாம் மெமரி தான் மேம். இதை நீங்க அப்படியே என்ன பண்ணிக்கோங்க, சில விஷயத்த அப்படியே நீங்க மெமரி பண்ணிக்கோங்க. சரி, क्वेश्चन நம்பர் 27 பாருங்க. 27 வந்து இந்த find arithmetic mean from the frequency table, marks, number of students சொல்லி கொடுத்திருக்காங்க. இது வந்து ஆக்சுவலா இதோட ஃபார்முலா வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். x bar is equal to sigma fx divided by sigma f. x bar is equal to sigma fx divided by sigma f. இந்த சம் வேணா நான் வேணா ஒர்க் அவுட் பண்ணி வேணா காமிக்கிறேன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேம். ஃபார்முலா மட்டும் ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. இந்த சம்டைம்ஸ் வந்து சிக்மா எஃப்எக்ஸ் டிவைடட் பை n போட்டாலும் ஓகே தான். இது நம்ம இந்த கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி அந்த மெத்தட்லயே நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஈஸியா செஞ்சுக்கலாம். ஒரு நிமிஷம். இப்ப எக்ஸோட வேல்யூ எஃப் நான் எழுதுறது தெரியுதுல? சரி, இப்ப எக்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 5. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து சம் 6 7 8 9.
இப்ப நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணிருக்கோம் 8 10 9 6 4 3. நம்ம ஆக்சுவலோட ஃபார்முலா என்ன மேடம் எக்ஸ் பார் ஈக்குவல் டு சிக்மா எஃப்எக்ஸ் டிவைடட் பை என்ன கொடுத்துருக்கோம் என் கொடுக்கலாம், இல்லைன்னா என்ன கொடுக்கலாம் சிக்மா வந்து எஃப்னே போட்டுக்கிறோம். அப்பதான் சரி. இப்ப இந்த எஃப் ஃபுல்லா நம்ம ஆட் பண்ணீங்க அப்படின்னா 40 கிடைக்கும். சரி எஃப்எக்ஸ் என்ன பண்ணும் ஜஸ்ட் இது அப்படியே மல்டிப்ளை பண்ணிட்டே போங்க. 32 கிடைக்குமா, 5 into 10 என்ன கிடைக்கும் 50, 6 into 9 வந்து 54, 7 into 6 வந்து 42, 8 into 4 வந்து 32, 9 into 3 வந்து 27. இதை ஃபுல்லா நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்னா 237 237 கிடைக்கும். அப்ப நமக்கு ஃபார்முலாக்கு தேவையானது என்னது எக்ஸ் பார் ஈக்குவல் டு சிக்மா எஃப்எக்ஸ். சிக்மானா சம்மேஷன் மேடம். இது எல்லாம் எஃப்எக்ஸை ஃபுல்லா ஆட் பண்றதா சிக்மான்னு சொல்லுவோம். இன்னொன்னு இதோட வேர்டு வந்து என்ன சொன்னா சம்மேஷன் அப்படின்னு சொல்லலாம். அப்ப நீங்க என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 237 கண்டுபிடிச்சிருக்கோம். சிக்மா எஃப் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 40. சரி இதை வந்து நீங்க டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 5.925 வரும். அப்ப இந்த வேல்யூ வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து என்ன ஆன்சர் கொடுத்துருக்கோம் அப்படின்னா 5.4 கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி ஆன்சர் வந்து பேச அப்ராக்சிமேட்லி தான் சொல்லுவோம். சரியா, சப்போஸ் 5.9 ஆன்சர் வந்தா நீங்க சூஸ் பண்ணிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா எதுக்கா இது வந்து 5.4 கொஞ்சம் நியர் பை. மேக்ஸ்ல நிறைய விஷயம் ஒரு அப்ராக்சிமேட்லி அப்படி அந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து போய்கிட்டே இருக்கலாம் அப்படி சொல்லுவோம். இது ஆல்மோஸ்ட் வந்து அப்ப நியரஸ்ட் பாத்தீங்கன்னா 2.17 வந்து இதை கொஞ்சம் நோட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மேம். இதை லைட்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மெத்தட் வந்து அரித்மெட்டிக் மீன் வந்து இந்த மெத்தட் கண்டுபிடிச்சுக்கோங்க. இது வந்து ஈஸியான மெத்தட். ஏன்னா ஃபர்ஸ்ட் எப்பயுமே கொடுத்த ஃபர்ஸ்ட் டேட்டாவை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. எப்பயுமே செகண்ட் டேட்டாவை வந்து எஃப்னு எடுத்துக்கோங்க. மல்டிப்ளை பண்ணிக்கிட்டு சிக்மா எஃப்எக்ஸோட வேல்யூவை நியூமரேட்டர்ல போட்டுக்கோங்க. சிக்மா எஃப் ஆட் பண்ணி 40 போட்டு சாதாரண நம்ம டிவிஷன் பண்ணுவோம் இல்லையா, அந்த டிவிஷன் பண்ணீங்க அப்படின்னா இதுக்கு நியரஸ்டா க்ளோஸ்டா எந்த நம்பர் வருதுன்னு சொல்லி நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேம். சொல்லுங்க மேம். இப்போ 5.9 அப்படின்னா 5க்கு மேல போயிடுச்சுன்னா 1 ஆட் பண்ணிக்கணும்ல மேம்? இல்ல மேடம் இப்படி 5 இல்ல இங்க பாருங்க, இந்த டிஜிட்டை நீங்க பாக்கணும் மேடம். இந்த டிஜிட் 9க்கு அடுத்த டிஜிட்டை தான் பாக்கணும். சரியா, 9க்கு அடுத்த டிஜிட் 2 இருக்கா, 5க்கு வந்து கம்மியா இருந்தா 9 அப்படியே வந்துடும் மேடம். ஒருவேளை நீங்க சொல்றது இப்ப வந்து இந்த மாதிரி 2க்கு அடுத்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன். சாரி, இந்த இடம் வந்து 5 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 5.9 5 இருக்குன்னு வச்சுக்கலாமா. 5க்கு அபோவா இருந்தாதான் மேடம் 1 ஆட் பண்ணும்போது 6.0 வரும். சரியா, இந்த நம்பர் 5க்கும் 5ஓட கம்மியா இருந்தா டிஜிட் மாறாது மேடம், அப்படியே தான் எழுதணும். 5 அண்ட் அபோவா இருந்தா நீங்க அந்த முன்னாடி இருக்கிற நம்பரோட நீங்க 1 வந்து ஆட் பண்ணணும் மேடம். அதான் இப்போ இந்த மாதிரி 5.485 இருக்கு அப்படின்னா இதோட ஆன்சர் என்ன வரும் பாத்தீங்கன்னா நீங்க இந்த நம்பரை பார்க்கணும். இது 5 and 5 அப்படின்னா ஆன்சர் 5.5. அதான் மேம். 5ல இருந்து அது மேல போனாலே நம்ம ப்ரீவியஸ் நம்பரோட ஒரு நம்பர் ஆட் பண்ணணும். 5க்கு கம்மியா இருந்தா நீங்க அந்த நம்பரோட ஸ்டாப் பண்ணிக்கணும். மேம் எக்ஸ்கியூஸ் மீ மேம். சொல்லுங்க சார். மேம் இப்போ 5.9 மட்டும் வருது மேம். அப்ப அந்த ஆன்சர் எப்படி மேம் ரவுண்ட் அப் பண்றது? இல்ல சார் 5.9னா 5.9 தான் சார். இல்ல எக்ஸாக்ட்டா ரவுண்ட் அப் பண்ணா 6 வராதா மேம்? இல்ல நீங்க டிவைட் பண்ணும்போது 5.9 எங்க வருது 5.925 தானே சார் வருது. அப்ப எப்பயுமே நம்மளோட ஆன்சர் வந்து பாயிண்ட்க்கு அப்புறம் ஒரு டிஜிட்டை வந்து ஸ்டாப் பண்ண சொல்லுவாங்க சார். சரியா, இல்ல மேம் நான் என்ன கேக்குறேன்னா சப்போஸ் 5.9 மட்டும் வருது அப்ப என்ன மேம் பண்றது? அதான் ஆன்சர். ஓகே, கண்டிப்பா ரவுண்ட் அப் பண்ண மாட்டாங்க சார், அதான் ஆன்சர். சப்போஸ் இது 9க்கு அடுத்து 2 டிஜிட் இருந்தாதான் சார் நம்ம அந்த ஆப்ஷனுக்கே போகணும். பாயிண்ட்க்கு அடுத்து ஒரு டிஜிட் இருந்தா அதான் சார். சரியா, இப்ப ஏ ஆன்சர் 2.17 கொடுத்துருக்காங்களா. சப்போஸ் இந்த ஆன்சர் வந்து என்ன கொடுக்கலாம் அப்படின்னா 2.2 கூட நமக்கு தரலாம் சார். இதுவுமே கரெக்ட்னு வந்துடும் சொல்றேன். பாயிண்ட்க்கு அப்புறம் ஒரு டிஜிட்டோட ஸ்டாப் பண்ணா என்ன செய்யலாம், இந்த 1ஓட 1 7ங்கனால ஆட் பண்ணிக்கலாம் சார். ஓகே, थैंक यू. ஓகே சார். ஓகே, क्वेश्चन நம்பர் வந்து அடுத்து பாருங்க 28. The test of significant problem, which of the following is not required in order to compute the p value. இதெல்லாம் டைரக்ட் क्वेश्चन தான் சார். உங்களோட மெட்டீரியலே இருக்கு. The value of the test statistic வராது. Distribution of the test is under the null hypothesis வரவே வராது. சொல்லுங்க. 27 क्वेश्चन எது மிஸ் ஆன்சர்? ஆன்சர் வந்து 5.4. 5.4 டி ஆப்ஷன்.
பி ஆப்ஷன் மேம். அதான் நியரஸ்ட் நம்பர். ஓகே. சி ஆன்சர் வந்து லெவல் ஆஃப் சிக்னிஃபிகேஷன்ஸ். டி வந்து whether the test is once. இது டைரக்ட் கொஸ்டின் தான் சார். இதெல்லாம் வந்து p வேல்யூ வந்துட்டாலே இத பாருங்க, சிக்னிஃபிகேஷன்ஸ் ஆஃப் ப்ராப்ளம் p வேல்யூ வந்தாலே ஆன்சர் வந்து லெவல் ஆஃப் வந்து சிக்னிஃபிகேஷன்ஸ் தான். சரி, கொஸ்டின் நம்பர் 29 பாருங்க. For Bernoulli distributionனாலும் இந்த which probability p of success and q of failure relation between binomial distribution தான் மீன் அண்ட் வேரியன்ஸ். இதோட வேல்யூ வந்து உங்களுக்கு ஏற்கனவே வந்து மெட்டீரியல் டைரக்ட் கொஸ்டின்னா மீன் வந்து கிரேட்டர் தென் வேரியன்ஸ். அப்ப மீன் லெஸ் தென் வேரியன்ஸ் சான்ஸே கிடையாது, இதை நம்ம விட்டுலாம். மீன் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு வேரியன்ஸ் வராது. இது மட்டும் இல்ல, கன்ஃபியூஸ் பண்ணும். ஆக்சுவலா இது என்ன இருந்தாலும் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனாக இருந்தால்தான் இந்த இடம் நோட் பண்ணி வச்சுக்கோங்களேன். மீன் வந்து வேரியன்ஸ் ஈக்குவல் அப்படின்னா அது என்ன டிஸ்ட்ரிபியூஷன்? பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன். பெர்னாலி டிஸ்ட்ரிபியூஷன் அல்லது பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த இடத்துல பெர்னாலி டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க. அகைன் உங்க கொஸ்டின் எப்படி கேட்கலாம், பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனும் கேட்கப்பாங்க. சரியா, இதுவும் சேம் தான், ஒரே விட பைனாமியல் ஆர் அல்லது பெர்னாலி டிஸ்ட்ரிபியூஷனோட இது உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல வந்து இந்த ரெண்டு ஆன்சர் தான் கன்ஃபியூஸ் ஆகும். இது வந்து ரெண்டுமே மீனும் வேரியன்ஸ் எப்ப ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன்ல தான் ஈக்குவலாக இருக்கும், பெர்னாலி டிஸ்ட்ரிபியூஷன்ல வராது. அதனால இது வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, 30th கொஸ்டின் பாருங்க. 30th வந்து எரர் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் இன் ஆர்பிடி டு சிஆர்டி வித் சேம் மெட்டீரியல்ஸ். இது வந்து ஒரு முக்கியமான ஒரு இதுல வந்து கொஸ்டின்ஸ் இதுக்கு முன்னாடி வந்து மேக்ஸ்ல வந்து இந்த சாப்டர்ல வந்து டிஆர்பில வந்து கேட்டிருக்காங்க. ஏன்னா பிஜி மேக்ஸ்ல கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே இது வந்து நான் உங்களுக்கு நடக்கும் போதே எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஆர்பிடி அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னம்னா ரியாலிட்டி பிளாக் டயக்ராம். இது வந்து கம்ப்ளீட்லி ரேண்டமைஸ்டு டிசைன். இதோட சிம்பிளே அவ்வளவுதான், நீங்க அது கூட ரொம்ப இது பண்ணணும். ஆர்பிடி அப்படின்னா என்னன்னா ஸ்மால் எரர்னு சொல்லலாம். சிஆர்டி அப்படின்னு என்ன சொல்லலாம், கொஞ்சம் லாங் எரர். நான் சொல்லல, ஒரு 5 போன்ல உள்ள பேட்டரிய மட்டும் நம்ம செக் பண்ணி நல்லா இருக்குதா இல்லையா, அந்த எரர் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா அது வந்து ஆர்பிடி. சிஆர்டி அப்படின்னம்னா ஒரு ஸ்கூல்ல போய் பார்த்தா அந்த ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒருவேளை நிறைய ஃபெயில் ஆயிருக்கலாம், பாஸ் ஆயிருக்கலாம். அப்ப அனாலிசிஸ் பண்ணுவாங்க ஸ்டூடெண்ட்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி, அது பிளஸ் அந்த டீச்சர்ஸ் எப்படி கிளாஸ் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அப்ப 2 பேரை பத்தி சர்ச் பண்றாங்க. அப்ப இந்த சிஆர்டில வந்து 2 வேற வந்து கம்பேர் பண்றதுனாலதான். அப்ப எதை கம்பேர் பண்றோம், எது வந்து எரர்ல வந்து எது ஸ்மாலஸ்ட் எரர்னா இது வந்து 5 போன்ல இருந்து ஒரு பேட்டரிய மட்டும்தான் நம்ம பண்றோம். அப்ப இதை கம்பேர் பண்றப்போ ஒரு விஷயத்த தான் பார்க்கணும். இதை கம்பேர் பண்ணும்போது 2 விஷயத்த அனாலிசிஸ் பண்றோம். அப்ப ஆர்பிடி கம்பேர்டு டு இதை கம்பேர் பண்ணும்போது ஆர்பிடி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா லெஸ்ஸா இருக்கும், மோரா இருக்காது, ஈக்குவலா இருக்காது, மோர் கிடையாது, ஈக்குவலும் கிடையாது, நாட் கம்பேரபிள். ரெண்டுக்குமே கம்பேர் பண்ணாமலும் இருக்க முடியாது. இதோட ஆன்சர் வந்து லெஸ் தான். 31 கொஸ்டின் பாருங்க மேம். சொல்லுங்க மேம். அந்த ஆர்பிடி அண்ட் சிஆர்டி அது எக்ஸ்பிளனேஷன் மட்டும் சொல்லுங்க மேம், அப்ரிவியேஷன். சொல்லட்டுமா? ரிலையபிலிட்டி பிளாக் டயக்ராம் மேடம், எழுதி வச்சுக்கோங்க. ரிலையபிலிட்டி பிளாக் டயக்ராம். சிஆர்டினா கம்ப்ளீட்லி ரேண்டமைஸ்டு டிசைன். சிஆர்டினா கம்ப்ளீட்லி ரேண்டமைஸ்டு டிசைன். எக்ஸ்கியூஸ் மீ மேம். சொல்லுங்க மேம். சிஆர்டி வந்து ஒன் வே டேபிளுக்கு தானே சொன்னீங்க. அப்ப அதுல இருந்து மேம் அந்த 5 மொபைல் எடுத்துட்டு நம்ம ஒரு பேட்டரி பெட்டி மட்டும் பாக்குறோம். ஆமா, அது வந்து ஆர்பிடி. அத நான் ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸ் நடத்தின பாத்தீங்களா, அந்த மெட்டீரியல் பண்ணாத ஆர்பிடி. இது வந்து சிஆர்டி மேம். சிஆர்டி அப்படின்னா 2 இதை பத்தி கம்பேர் பண்றது. நான் உங்களுக்கு டீடைல் அதை நடத்தினேன் நான். சிஆர்டி பேட்டரிக்கு தானே சொன்னீங்க. ஆர்பிடி சொல்லுங்க அப்படியா? எஸ் மேம். ஆமாங்க மேம், அதனாலதான் நாங்க மாத்தி போட்டோம். அப்ப நான் இதெல்லாம் ரெஃபர் பண்ணி வேணா சொல்றேன். ஓகே, ரெஃபர் பண்ணி வேணா குரூப்ல போட்டு விடுறேன் மேம் நான். சரியா? இது அனோவால பார்த்தேன் மேம். மேம் ஆர்பிடிக்கு அப்ரிவியேஷன் வந்து அனோவால பார்த்தேன் மேம். ஒன் வே அனோவால நான் தான் நடத்துனேன். அதுல பார்த்தேன் மேம். அதுல தான் சொன்னீங்க. சரி, ஓகே மேம். இத மட்டும் நான் ரெஃபர் பண்ணி நான் உங்களுக்கு இது பண்றேன். சரியா? எனக்கு மேம் ஆர்பிடிக்கு அப்ரிவியேஷன் ஆமா, எஸ். அதான் நான் சிஆர்டி வந்து அப்படியே ஆர்பிடி வந்து தான் அப்படி ரெண்டையும் கம்பேர் பண்ணி நம்ம இது பண்ணணும். சரியா? கம்ப்ளீட்லி சார் வந்து நான் எக்ஸ்பிளைன் வந்து என்னன்னு பார்த்துட்டு நான் குரூப்ல நாங்க ஷேர் பண்றோம் மேம் சார்ட்ட சொல்லி. மேம் ஆர்பிடிக்கு அப்ரிவியேஷன் சொல்லுங்க மேம். ஆர்பிடியோட அப்ரிவியேஷன் வந்து ரியாலிபிலிட்டி பிளாக் டயக்ராம். நான் அந்த குரூப்ல வேணாலும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுறேன். அது அப்சர்வேஷனும் அதோட எக்ஸ்பிளனேஷனும். சரியா? ஓகே ஓகே மேம். थैंक यू. ஓகே மேம்.
மேம் Randomized block diagram. டிசைன் சொன்னீங்க சார் மேம். அதான் மேடம் இதுக்கு ரெண்டு நேம் இருக்கு. ரேண்டமைஸ்டும் நம்ம சொல்லலாம், ரியாபிலிட்டி பிளாக் டயக்ராம் நம்ம சொல்லலாம் மேம். சரியா? ஓகேங்க மேம். சரி ஓகே. क्वेश्चन नंबर 31 பாருங்க. 31 வந்து binomial distribution mean yes means equal to 4, variance வந்து 3, mode. இது வந்து ஆக்சுவலா உங்களுக்கு தெரியும். இது எப்படின்னா 31 வந்து பாருங்க மீன் வேரியன்ஸ் அண்ட் மூணுமே எதுல ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் தான். அப்ப அந்த ஃபார்முலாவை பண்ணும்போது 31 வந்து என்ன ஆன்சர் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா 4 தான் நமக்கு ஆன்சரா இருக்கும். 32 பாருங்க. 32 क्वेश्चन இன்னொரு டைம் சொல்லுங்க மேம், அது புரியலைங்க மேம். 31 மேம்? 31 எஸ். அதாவது இதோட ஃபார்முலா பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா மேம் இத பாருங்க மீன் சரியா, இதான் அதோட ஃபார்முலா. வேரியன்ஸ் ஈக்குவல் டு மோட். மூணுமே ஈக்குவலா எங்க இருக்கும் அப்படின்னா பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்ல இருக்கும் மேம். இது இதோட கண்டிஷன்ஸ். இப்ப நமக்கு என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, மீனோட வேல்யூ 4 கொடுத்துட்டாங்களா, வேரியன்ஸ் 3 கொடுத்துட்டாங்களா, மோடு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா ஃபார்முலா படி இது எல்லாமே ஈக்குவலா இருக்கிறதுனால மோடோட வேல்யூ வந்து என்ன இருக்கும் அப்படின்னம்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா மீனும் மோடு எப்பயுமே வந்து ஈக்குவலுங்கனால மீனோட வேல்யூ வந்து அப்படியே எதுக்கு போயினா மோடு பேர் மட்டும். இதான் இதோட ஃபார்முலா. புரியுதா? இந்த நார்மல் கொடுத்தீங்க மேம். நீங்க ஈக்குவல்னு கொடுத்திருந்தீங்க மேம். என்ன மேம்? நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ல வந்து மீன் வேரியன்ஸ் மோடு வந்து ஈக்குவலா இருக்கு மேம். பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்ல வந்து மீனும் மோடு ஈக்குவலா இருக்கும். மீன்ஸ் ஈக்குவல் டு மோட். மேம் ஒரு நிமிஷம், அதுல நீங்க வந்து மூணுமே வந்து சேம்னு தான சொல்லிருக்கீங்க. இங்க வேரியன்ஸ்க்கு மட்டும் 3 ன்னு கொடுத்திருக்கீங்களே மிஸ். மீன் இஸ் கிரேட்டர் தென் வேரியன்ஸ் இன் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். இல்ல பைனாமியல் கிடையாது. மீன் அதிகமா தான் இருக்கும். மீன் அதிகமா தான் இருக்கும். மீன் வந்து எப்பவுமே டாமினேட் பண்ணும் மேடம். மீன் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் பைனாமியல் வந்து மீன் கிரேட்டர் தென் வேரியன்ஸ் தானங்க மேம் கொடுக்குறீங்க. அப்புறம் எப்படிங்க இது நமக்கு கேட்டது வந்து மோடு தான क्वेश्चन கேட்டிருக்காங்கன்னு சொல்றேன். மோடு தான क्वेश्चन கேட்டிருக்காங்க. பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, மோடு தான கேட்டிருக்காங்க. அப்ப மீனையும் மோடையும் தான் நம்ம கம்பேர் பண்ணிட வேண்டியதானன்னு சொல்றேன். மேம் அப்ப வேரியன்ஸ் எந்த வேல்யூ கொடுத்தாலும் மீனோட வேல்யூவே மோட் போடலாமா? மீனோட வேல்யூ தான் மோடு. மீன் வந்து மோடும் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்ல ஈக்குவலா இருக்கும் நமக்கு. ஆனா இந்த கான்செப்ட் வச்சு இதா வரும் மேம். அது மோடுங்கிறது வந்து நம்ம வந்து பார்த்தபடி என்னன்னா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ல தான் மோடுங்கிற ஒன்ன யூஸ் பண்ணோம். இங்க பைனாமியல் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டும் ஈக்குவல் அப்படிங்கிற அந்த பாயிண்ட் வந்து இப்பதான் மேம் எங்களுக்கு தெரியுது. அதான் அந்த क्वेश्चन டவுட் கொஞ்சம். இல்ல மேடம், பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்ல மீன் மோடு ஈக்குவல் தான் மேடம். ஓகே மேம். ஓகே. அத வந்து கன்ஃபியூஸ் பண்றதுக்காக நடுவுல இந்த வேரியன்ஸை கொடுத்து வச்சிருவாங்க. சரியா? ஓகே ஓகே. ஓகே மேம். क्वेश्चन நம்பர் 32 பாருங்க. क्वेश्चन நம்பர் 32 வந்து which one of the which one of the following statements is true about a histogram? இது ஃபுல்லா ஹிஸ்டோகிராம்ல உள்ள தியரி. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா the rectangles are proportional to in height to the number of items falling in the classes. இது வந்து ஹிஸ்டோகிராம் தியரில வந்து இந்த இது வந்து வரவே வராது. இது எல்லாமே மெட்டீரியல் இருக்கு. the rectangles are proportional in width to the size of the class marks. அதுவும் கிடையாது. the rectangles are proportional in area to the frequencies in the classes. இது மட்டும் தான் வரும். பார்த்து இது வந்து டைரக்ட் क्वेश्चन மேடம், தியரி. சரியா? क्वेश्चन நம்பர் 33 பாருங்க. இது எல்லாமே நீங்க மெமரி பண்ணலாம். மெத்தட் ஆஃப் வந்து அனாலிசிஸ் ஆஃப் வந்து வேரியன்ஸ் வாஸ் ப்ரொபோர்ஷன்டு பை அப்படின்னா இந்த மாதிரி நேம்ஸ் ஃபுல்லாமே நீங்க மெமரி பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் சார் ரொனால்ட் எஃப் ஃபிஷர் 1923. சரியா? அப்புறம் 34 பாருங்களேன். 34 வந்து ஹை டிகிரி ஆஃப் காரிலேஷன் இஸ் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா +1 -1 -0.9 அப்புறம் வந்து பிளஸ் வந்து 0.9 வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து ஹை டிகிரிஸ் ஆஃப் காரிலேஷன் வந்து +0.9 தான். இதே இது பாத்தீங்கன்னா நம்மளோட பெர்ஃபெக்ட் காரிலேஷன் அப்படின்னம்னா நமக்கு வந்து +1 வந்துடும். பெர்ஃபெக்ட்னா +1 வந்துடும். நல்லா பெர்ஃபெக்ட் ஏ ஆப்ஷன் வந்துடும். பெர்ஃபெக்ட் டிகிரி ஆஃப் காரிலேஷன் அப்படின்னா +1 வந்துடும். அதே இது வந்து நெகட்டிவ் வந்தோம்னா -1 வந்துடும். ஹை டிகிரி ஆஃப் காரிலேஷன் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து 0.9 தான். இதே இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மாடரேட் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அதோட லெவல் வந்து மாடரேட்னு ஒரு கொஸ்டின் வச்சுக்கல.
ஹை டிகிரி ஆஃப் காரிலேஷன் இல்லாம மாடரேட் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்னா 0.25 அந்த மாதிரி வரும். அப்போ இதுல ஆன்சர் வந்து ஹை டிகிரி ஆஃப் காரிலேஷன் வந்து பிளஸ் வந்து 0.9 தான் இதுக்கு வந்து ஆன்சர். அப்புறம் வந்து 35 கொஸ்டின் பாருங்க. ரேஞ்ச் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த லார்ஜஸ்ட் அண்ட் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. நம்ம ரேஞ்சோட ஆல்ரெடி நம்ம ரேஞ்ச் வந்து பார்த்துருக்கோம். ஆர் ஈக்குவல் டு எல் மைனஸ் எஸ் அப்சர்வேஷன் டேட்டா கலெக்ஷனுக்கும் யூஸ் பண்ணலாம், வேரியபிளுக்கும் யூஸ் பண்ணலாம். இதுல வந்து ஆன்சர் வந்து கொஸ்டின் நம்பர் 35 வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஆல் தி அபோவ். கொஸ்டின் நம்பர் 36 பாருங்க. ரேங்க் காரிலேஷன் வாஸ் டெவலப்டு பை, இது ஒரு ஸ்பேர்மன் தான். 37 வந்து ஸ்கை ஸ்கொயர் டெஸ்ட் அப்படின்னு பார்த்தா இதுலதான் ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஆன்சர் தான், ஹோமோஜெனிட்டி தான் வரும். அதுல வந்து டவுட்டே கிடையாது. 37 ஏன் அப்படின்னா ஹோமோஜெனிட்டி என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா two or more group considered with the frequency. இது மட்டும்தான் ஸ்கை ஸ்கொயர் டெஸ்ட். மற்ற இது வந்து வரவே வராது, இது வந்து வராது. இது வந்து இந்த ஹீட்ரோஜெனிட்டி அப்படிங்கிற அந்த வேர்டு வந்து இது வந்து சும்மா அது கிடையாது, இது வந்து இல்லை. ஆக்சுவலா இதோட ஆன்சர் எப்படி பார்த்தீங்க அப்படின்னம்னா ஹோமோஜெனிட்டி மட்டும்தான் இதோட ஆன்சர். இதுக்கு பதிலா ஹோம் இந்த இது வந்து இன்னொரு வார்த்தை தான் நமக்கு வந்து இருக்கும். அது எப்படின்னா ஹெக்ட்ரோ, இந்த வேர்டே வந்து இது கிடையாது, இதுல வந்து ஹெக்ட்ரோனேட்டி அப்படின்னு கொடுத்துருக்கணும். இது கொடுத்தோம் அப்படின்னம்னா இது என்ன டெஸ்ட் அப்படின்னா இது நமக்கு தேவை கிடையாது, நமக்கு சிலபஸ்ல இல்லை. கோச்சர்ஸ் கியூ டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் தான் இதை வந்து பண்ணும், இந்த ஹெட்ரோனேட்டிங்கிறது. அது நமக்கு தேவையில்லை, இதை மட்டும் படிச்சுக்கோங்க. ஸ்கை ஸ்கொயர் டெஸ்ட் அப்படின்னா ஸ்பெல்லிங் நல்லா பார்த்துக்கோங்க. கொடுக்கும்போது ஸ்பெல்லிங் அப்படியே குழப்புவாங்க, ஹச்ஓ எம்போ அந்த வேர்டிங்கை மட்டும் கொஞ்சம் கரெக்டா பார்த்துக்கோங்க எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி 38 கொஸ்டின் பாருங்க. 38 ஹைப்போதீசிஸ் இஸ் வந்து அசம்ஷன் வித். ஹைப்போதீசிஸ் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் ஒரு கெஸ் பண்றது, தட் இஸ் டென்டேட்டிவ் அசம்டு டு பி ட்ரூன்னு சொல்லலாம். டென்டேட்டிவ் இப்போ நம்மளே சொல்றோம் இல்லையா, ஒரு நமக்கு ஆன்சர் கீயா வந்தா இது வந்து ஃபைனல் கீ கிடையாது, ஒரு டென்டேட்டிவ் கீயா போடுறோம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹைப்போதீசிஸ் சொல்லுவோம். சரி, டென்டேட்டிவ் அப்படின்னா என்ன நமக்கு அது மீன் தெரியும். சப்போஸ் அவங்க சொல்ற அந்த இது வந்து இப்போ நீட் எக்ஸாமே முடிஞ்சிருக்கு, அவங்க ஒரு கட் ஆஃப் சொல்லுவாங்க 400 ஒரு 450 to 500 மேபி நமக்கு கட் ஆஃப் வரலாம் சொல்லுவோம். சப்போஸ் அது வரலாம், வராமலும் போகலாம். அதாவது அதுக்கு சான்ஸ் எப்படி இருக்குன்னா சான்ஸ் வந்து டென்டேட்டிவ், அவ்வளவுதான், அது ஃபைனலா சொல்லல. அதை தான் அந்த ஹைப்போதீசிஸ் என்ன அசம்ஷன் பண்ணா ட்ரூ அபவுட் பாப்புலேஷன் பாருங்க, ஃபுல்லா வந்து ட்ரூவாகவும் இருக்காது, அப்ப இதை நம்ம விட்டுலாம். ஃபுல்லா ஃபால்ஸாகவும் இருக்காது, அப்ப இதான் ஆன்சர். மே நாட் பி ட்ரூ அபவுட் எ பாப்புலேஷன் பேராமீட்டர், இதுதான் ஹைப்போதீசிஸ். அப்ப கண்டிப்பா நன் ஆஃப் திஸும் கிடையாது. அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் வந்து 39. 39 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், இதுவுமே கொஞ்சம் ஸ்டாண்டர்டான கொஸ்டின். இஃப் ஆல் த பிளாட்டட் பாயிண்ட்ஸ் ஸ்கேட்டர் டயக்ராம், அந்த வார்த்தையை வந்து பார்த்துக்கோங்க, முக்கியமானது ஸ்கேட்டர் டயக்ராம் லைன் போத் த காரிலேஷன்ஸ். அதாவது ஸ்கேட்டர் டயக்ராம் அப்படின்னா என்ன அப்படின்னா அது ஆக்சுவலா வந்து ஒரு ஸ்லோப் மாதிரி தான் இருக்கும். ஸ்கேட்டர் டயக்ராம் அப்படின்னா ஒரு ஸ்லோப் தான், ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்லோப் வந்து போடும். அந்த ஸ்லோப் வந்து எப்படி இருக்கலாம் அப்படின்னா இங்க இருந்து கீழே இருந்து அப்வேர்டாவும் போகலாம், டவுன்வேர்டாவும் போகலாம். அப்லோடா போகும்போது வேரியபிள் இன்க்ரீசஸ் ஆனா இன்னொரு வேரியபிள் இன்க்ரீஸ் ஆகும். அதே வந்து டவுன்வேர்டா வரும்போது இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸும் ஆகலாம். அப்போ இது பேர் வந்து பெர்ஃபெக்ட் பாசிட்டிவ்னா என்னதுன்னா வேரியபிள் வந்து அப்போடா போகும், ஸ்லோப் வந்து கீழே இருந்து மேல அப்படியே அப்போடா போகும். அது வந்து எப்படின்னா வேரியபிள் இன்க்ரீசஸ் ஆகும், அதர் வேரியபிள் இன்க்ரீசஸ் ஆகும். அப்போனா பெர்ஃபெக்ட் பாசிட்டிவும் உண்டு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட் நெகட்டிவும் உண்டு. அந்த ஸ்லோப் வந்து எப்படின்னா ஸ்கேட்டர் டயக்ராம்ல டவுன்வேர்டாவும் வரலாம், அதாவது டிக்ரீஸ் ஆகியும் வரலாம். அப்போ நம்ம என்ன இது வரலாம் அல்லது இது வரலாம், ரெண்டுமே வந்து வராது. ஒண்ணு அப்பேடா போகலாம், இல்லைன்னா டவுன்வேர்டா போகலாம். அப்போ உங்களுக்கு 39 எது ஆன்சரா இருக்கும் அப்படின்னம்னா டி தான் உங்களுக்கு கண்டிப்பா ஆன்சர் இருக்கும், எய்தர் ஏ ஆர் பி. அதான் அதோட பாயிண்ட்ஸை பொறுத்து அதோட வேல்யூ வந்து மாறும். இதை மட்டும் அண்டு போட்டுறாதீங்க, கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கொஸ்டின் நம்பர் வந்து 40 டைரக்ட் கொஸ்டின் தான். அண்டர் ரிகர்ஷன் அனாலிசிஸ் 2 வேரியபிள்ஸ் எப்படி இருக்கும், இது ஃபுல்லா நீங்க திரும்ப இண்டிபெண்டன்ட் டிபெண்டன்ட், ஒன் இஸ் இண்டிபெண்டன்ட் அண்ட் அனதர் இஸ் டிபெண்டன்ட், ஆல் தவப்னா கண்டிப்பா இது ஆன்சர். இது மட்டும் இருக்காது, 2 வேரியபிள்ஸ் எப்பயுமே ஒன்னு இண்டிபெண்டன்ட் அண்ட் அனதர் இஸ் வந்து டிபெண்டன்ட். சரி, 41 கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மேம். இது வந்து மினிமம் வேல்யூ செட் இஸ் ரேஞ்ச் இஸ் 57, மேக்ஸிமம் ரேஞ்ச் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் ஃபார்முலா வந்து ஆர் ஈக்குவல் டு எல் மைனஸ் எஸ்.
இதுல ரேஞ்ச் என்ன கொடுத்துருக்காங்க 57. சரியா? அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா என்ன வந்து நம்மள ஐடென்டிஃபை பண்ண மேக்ஸிமம் வேல்யூ, அந்த மேக்ஸிமம் வேல்யூ தெரியாது எல். மினிமம் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 9 கொடுத்துட்டாங்க. அப்போ இப்ப எல்லோட வேல்யூ கண்டுபிடிக்கும் போது 57, 9 இந்த சைடு வரும்போது +9 மாறும். அப்ப எல்லோட வேல்யூ வந்து நமக்கு என்ன கிடைக்கும்னா 66. இந்த வேல்யூ தான் 41க்கு கிடைக்கும். இதே கொஸ்டின் மாத்தி கேட்கலாம். மேக்சிமம் வேல்யூ அப்படி இல்லாம மினிமம் வேல்யூ அப்படின்னு கேட்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப வந்து இந்த இடம் வந்து நல்லா பாருங்க. மேக்சிமம் கேட்டாங்க அப்படின்னா இன்னும் சிம்பிளா சொல்லட்டுமா, நீங்க ஃபார்முலால அப்ளை பண்ணவே தேவையில்லை. மேக்சிமம் வேல்யூ அப்படின்னா 2 நம்பரையும் ஆட் பண்ணிருங்க. 57 + 9 66. மினிமம் வேல்யூ அப்படின்னா 2 நம்பரையும் சப்ட்ராக்ட் பண்ணிருங்க. அப்போ 57ல இருந்து 9 வந்து சப்ட்ராக்ட் பண்ணிருங்க. சப்ட்ராக்ட் பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 60 சாரி வந்து சப்ட்ராக்ட் பண்ணாம நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னம்னா 57 சாரி 48 கிடைக்குமா? 48 48. அப்ப எது ஆன்சரா வந்துடும் நமக்கு? இது. அப்ப இந்த ரேஞ்சில 2 கொஸ்டின் தான் கேட்பாங்க. ஒன்னு டைரக்டா ரேஞ்ச் கேட்டுருவாங்க மேடம். அதாவது மேக்சிமம் வேல்யூவையும் மினிமம் வேல்யூவையும் கொடுத்து ரேஞ்ச் கேட்டுருவாங்க. எப்படின்னா இப்ப பாருங்களேன், இப்ப மேக்சிமம் வேல்யூ வந்து 15 கொடுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மினிமம் வேல்யூ வந்து 10 கொடுப்பாங்க அப்படின்னா நீங்க என்ன செய்யலாம்? டைரக்டா ரேஞ்ச் ஆர் = 50ல இருந்து 10 சப்ட்ராக்ட் பண்ணி 40 விடணும். கொஸ்டின் 3 விதமா கேட்கலாம். இப்படி கேட்பாங்க. சரி, இப்படி இல்ல அப்படின்னா இந்த இடத்துல ஏதாவது 2 கொடுத்துருவாங்க. ஒரு R கொடுத்துட்டு L கொடுத்துட்டு S கேட்கலாம். ஸ்மாலஸ்ட் வேல்யூ கொடுக்கலாம். அல்லது R கொடுத்துட்டு S கொடுத்துட்டு L கேட்கலாம். எப்படி கேட்டாலும் சரி. மேக்ஸிமம் வேல்யூனா ஒண்ணு இல்லை மேடம். ஃபார்முலாலாம் அப்ளை பண்ண வேண்டாம். 57 வந்து 9 ஆட் பண்ணி ஆன்சர் போட்டுக்கோங்க. ஏன்னா ஃபார்முலா அப்ளை பண்ணாலும் அதான் ஆன்சர் வரும். நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணி கூட பாத்துக்கோங்க. மினிமம் வேல்யூவா இருந்தா சப்ட்ராக்ட் பண்ணும்போது எப்பயுமே பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணி மாத்தி பண்ணிடாதீங்க. சும்மா ஏதாவது 0 எப்பயுமே பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர் என்ன பண்ணுங்க? ஸ்மாலஸ்ட் நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணி போட்டுக்கோங்க. டைரக்டா 3 விதமா கேட்கலாம். ரேஞ்ச் கேட்டா அப்படியே சப்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் வேல்யூனா ஆட் பண்ணுங்க. மினிமம் வேல்யூனா சப்ட்ராக்ட் பண்ணுங்க. அவ்வளவு. கொஸ்டின் நம்பர் வந்து 42 பாருங்களேன். The data can be classified according to colors. இந்த வார்த்தை இது இந்த டேட்டா கலர் வந்தாலே டைரக்ட் கொஸ்டின் தான் மேடம். 42 வந்து என்னன்னா நாமினல் ஸ்கேல். நாமினல் ஸ்கேலோட என்ன வேலை பார்க்கணும்னா கலர் இஸ் வந்து பர்ஃபெக்ட். டிஃபரெண்ட் கலர் ரெட், ப்ளூ, கிரீன் அப்படின்னு இருக்கும். ஆனா சில ஆர்டர் வந்து நோ இன்கரண்ட் ஆர்டர். ஆர்டர் ரேங்கிங்லாம் நேமா இருக்காது. சொல்லுங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். சொல்லுங்க சார். மேடம் அது ஒன் செகண்ட் அது ரிப்பீட் பண்ணுங்க மேடம். அந்த மேக்ஸிமம் அந்த மினிமம் இந்த என்ன பண்ணணும்? ஓகே சார். ஓகே சார். இந்த கொஸ்டின் வந்து அதாவது ஒரு கொஸ்டின்ல மினிமம் வேல்யூ இருக்கு, ரேஞ்ச் இருக்கு, மேக்ஸிமம் கண்டுபிடிக்க சொன்னது நம்ம என்ன மினிமம் வேல்யூ கொடுத்துட்டாங்க, ரேஞ்ச் கொடுத்துட்டாங்க. நம்ம கண்டுபிடிக்க சொல்றது மேக்ஸிமம் வேல்யூ தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் வேல்யூ கேட்டாங்கன்னா இந்த ரெண்டையுமே நீங்க ஆட் பண்ணிடுங்க. ரேஞ்சையும் மினிமம் வேல்யூமே ஆட் பண்ணிட்டீங்கன்னா 66 ஆன்சர். இந்த மேக்ஸிமத்துக்கு மினிமம் சின்ன நம்பர் எஸ் கேட்கறாங்க அப்படின்னா இந்த வேல்யூல இருந்து இந்த வேல்யூ வந்து சப்ட்ராக்ட் பண்ணிருங்க. மினிமம் வேல்யூ கிடைச்சிடும். இப்ப மேக்சிமத்தையும் மினிமத்தையும் கொடுத்துறாங்க. இந்த சைடு இங்க மேக்சிமம் கொடுத்துறாங்க, மினிமம் கொடுத்துறாங்க. இந்த இடத்துல ரேஞ்ச் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா சார் L - S 2 நம்பரையும் சப்ட்ராக்ட் பண்ணிருங்க. அவ்வளவுதான். ஓகேவா சார்? தேங்க்யூ மேடம். ஓகே சார். 42 பாருங்க. The data that can be classified according to colors. அப்படின்னா 42 கொஸ்டின்ல கலர் அப்படின்னால இதுலதான் மேடம் பர்ஃபெக்டா இருக்கும். டிஃப்ரெண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ரெட், ப்ளூ, கிரீன். இதான் வந்து நாமினல் ஸ்கேலோட ப்ராப்பர். இதோட இன்னொரு இது சொல்ல ரொம்ப சொல்லணும். இந்த ஆர்டர் மட்டும் வந்து அரேஞ்ச்டா இருக்காது. மற்றபடி கலர்ஸ் வந்து நாமினல் ரோல் தான். அதே மாதிரி இது கண்டிப்பா வராது. ஆர்டினல் ஸ்கேல் அப்படின்னா கிளியர் ஆர்டர் வந்து கிளியரா இருக்கும் மேடம். ஆர்டரும் ரேங்கும் கிளியரா இருக்கும். கலர் வந்து டஸ் நாட் ஹேவ் திஸ் கைண்ட் ஆஃப் ஆர்டர் ரேட்டிவ். கலர் வந்து டிஸ்பிளே ஆகாது. அதே மாதிரி இன்டர்வல் ஸ்கேல் அப்படின்னா இதுவுமே அப்படிதான். கலர் வந்து டஸ் நாட் ஹேவ் ஈக்குவல் இன்டர்வல். அது மாதிரி ரேஷியோ எதுவுமே வந்து கலர் இதுல வரவே வராது. இந்த இன்டர்வல் ஸ்கேல் வராது, ரேஷியோ ஸ்கேல் வராது. ஒண்ணு நாமினல் ஸ்கேல் மட்டும் தான். கொஸ்டின் நம்பர் 43 பாருங்களேன். 43 the graphical represented of வந்து ungrouped data is. ungrouped data is வரும்போதே நமக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா பை சார்ட் தான். இது வந்து பை சார்ட் ஆல்ரெடி வந்து உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பை சார்ட்னா என்ன அப்படின்னா டேட்டாஸ் வந்து represented by dividing the circle. இந்த மாதிரி சர்க்கிள் போட்டு பிரிச்சிருப்பாங்க தெரியுமா? இது போட்டு இந்த எல்லாம் போட்டு இல்லை 40, 60 சொல்லி 70, 80 சொல்லி ஒரு சர்க்கிள் மாதிரி கொடுப்பாங்க.
இது எப்படின்னா ரெப்ரசன்ட் பை டிவைடிங் இட் சர்க்கிள் இன்டு வேரியஸ் செக்டார். இதை வந்து டிஃப்ரெண்ட் காம்போனன்ட்ஸ்ல யூஸ் பண்ணும். இதோட கான்செப்டே டெஃபனிஷனே பை சார்ட்ல மட்டும்தான் என்ன வரும் அப்படின்னா அன்குரூப்டு டேட்டா. அன்குரூப்டு டேட்டா அப்படின்னா வேரியஸ் செக்டர்ஸ் விச் டிஃப்ரெண்ட் காம்போனன்ட்ஸ் அதுல வரும். ஹிஸ்டாகிராம் வந்து வர வாய்ப்பே கிடையாது. உங்க எல்லாருக்கும் அன்குரூப்டு டேட்டா கிடையவே கிடையாது. ஹிஸ்டாகிராம் வந்து குரூப்டு டேட்டா. ஏன்னா இது வந்து ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் கண்டினியூஸ் படிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்ல எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ், இதெல்லாம் என்ன டேட்டானா குரூப்டு டேட்டால வந்து. ஃப்ரீக்வன்சி ஆஃப் பாலிகன் அப்படின்னா இதுவுமே வந்து குரூப்டு டேட்டா தான். ஏன்னா மிட் பாயிண்ட்ஸ் ஆர் மார்க்ட் ஆன் த டாப் ஆஃப் த ரெக்டாங்கிள்ஸ் ஜாயின் பை த ஸ்ட்ரெயிட் லைன்ஸ். அந்த ரெக்டாங்கிள்ஸ்மே ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் என்ன செய்யணும், ஒரு குரூப்பா போய் ஃபார்ம் ஆயிடும். அப்ப நமக்கு என்ன வராது, ஃப்ரீக்வன்சி பாலிகனும் வராது. இது வந்து சான்ஸே கிடையாது. இது வந்து அன்குரூப்டு டேட்டா. அப்படின்னா இது வந்து ஹிஸ்டோகிராம் வந்து குரூப்டு டேட்டா. குரூப்டு டேட்டா ஃப்ரீக்வன்சி பாலிகனும் குரூப்டு வேணா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, குரூப்டு டேட்டா. சரி, அடுத்த கொஸ்டின் வந்து சொல்லுங்க மேம். குரூப்டு டேட்டா அண்ட் குரூப் டேட்டா மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க மேம். மேடம் அதாவது எப்படின்னா இங்க பாருங்க, ஒரு நிமிஷம். இப்ப அன்குரூப்டு டேட்டா அப்படின்னா டேட்டா இஸ் எப்படி இருக்குன்னா ஒரு வேரியஸ் செக்டார் இருக்கு பாத்தீங்களா, டிஃபரெண்ட் காம்போனன்ட்ஸ் ஃபுல்லாமே கவர் பண்ணும் மேடம். இப்ப குரூப்டு டேட்டானா இப்ப நான் சொன்ன ஒரு பாயிண்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த பாயிண்ட்ஸ் வந்து இந்த டாப் ஆஃப் அந்த டேட்டாவோட போய் இந்த ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் ஒரு பாயிண்ட்ஸ் போகும்போது அது எப்படின்னா குரூப் டேட்டா வந்து கனெக்ட் ஆயிடும். இதுதான் இதோட மேட்ரு. இந்த ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன்லயும் எப்படி இருக்கும் அப்படின்னம்னா அந்த ஒரு பர்டிகுலர் குரூப்ல இருந்துதான் நீங்க டேட்டா வந்து நம்ம வந்து கலெக்ட் பண்ணவே முடியும். இந்த மூணுமே நம்ம ஹிஸ்டாகிராம்ல எல்லாம் நீங்க மெட்டீரியல் எடுத்து பார்த்திருப்பீங்களா, அதோட ரேஷியோ 40, 50, 60 அப்படின்னா அதோட லெவல் எல்லாமே வந்து ஒரு குரூப்ல இருந்துதான் கன்வெர்ட் பண்ணிருப்பாங்க. சரியா, பை சார்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த ரவுண்ட்லயே இப்ப நான் பை சார்ட்ல நிறைய விஷயம் நான் வந்து எப்படின்னா இப்ப நான் ஒரு நாளைக்கு நான் செய்யற வேலையில நான் ஒரு நாள் எவ்வளவு நேரம் தூங்குறேன், எவ்வளவு நேரம் நான் சாப்பிடுறேன், அப்ப வேற வேற குரூப் என்னோட ஆக்டிவிட்டிலேயே நான் சாப்பிடுறது, நான் வந்து தூங்குறது, நான் ஒரு நாளைக்கு எவ்வளவு ஸ்டடீஸ் படிக்கிறேன், எவ்வளவு டிவி பார்க்கறேன், விளையாடுறது, எல்லாமே அன்குரூப்டு. இது வந்து குரூப்னு சொல்ல முடியாது. குரூப் அப்படின்னா ஒரே ஒரு இதை மட்டும் போய் இந்த பாயிண்ட்ஸ் வந்து இது பண்றதா. இது வந்து அதனால இது வந்து பை சார்ட்ல கொண்டுட்டு வந்துடுறாங்க. அன்குரூப் டேட்டால நம்மளோட ஆக்டிவிட்டிஸ் என்ன வேணாலும் நம்ம ஆக்டிவிட்டிஸ்ல வந்து என்ன செய்வாங்க, இது வந்து ஆக்சுவலா 10th புக்ல இந்த இது வந்து இருக்குமா. நான் ஒரு நாள் வந்து இன்னைக்கு டிவி பாக்குற டைம் நான் ஸ்டடீஸ், ஆனா டிவிக்கும் ஸ்டடீஸ்க்கும் சம்பந்தமே கிடையாது. அப்புறம் நான் வந்து இதுல ஸ்போர்ட்ஸ்ல எவ்வளவு நேரம் டைத்தை ஸ்பெண்ட் பண்ணேன்னா ஸ்போர்ட்ஸ்க்கும் ஸ்டடிக்கு சம்பந்தம் கிடையாது. இதைதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அன்குரூப் டேட்டா. இது வந்து ஆக்சுவலா எதுல நம்ம டேட்டா ப்ரூவ் பண்ணோம்னா பை சார்ட் மூலம் மட்டும்தான் இந்த கொஸ்டினை நம்மளால வந்து சால்வ் பண்ண முடியும். சரி, 44. தேங்க்யூ மேம். ஓகே, 44. ஹிஸ்டாகிராம் வந்து இஸ் a graph of a dash frequency distribution. இப்பதான் மேம் சொன்னோம் ஹிஸ்டாகிராம் எதுலதான் வரும், கண்டினியூஸ். அது வந்து நமக்கு டைரக்ட் டவுட்டே இல்ல. 45 பாருங்க. the data 45 வந்து the data can take values between a certain range is called என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ungrouped, grouped, frequency, none of these கேட்டிருக்காங்க. இப்ப குரூப்டு டேட்டா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது எப்படின்னா டிஃபைன்ட் அஸ் த டேட்டா வேல்யூ, அவ்வளவுதான். இந்த டேட்டா தட் கேன் டேக் வேல்யூஸ் between a certain range is called. இது அப்படியே ஒரு டெஃபினிஷன் வரும். இப்ப இதே இது வந்து பாத்தீங்கன்னா அன்குரூப்டு அப்படின்னா இதோட இது என்ன, ஏன் இந்த இடத்துல வந்து அன்குரூப்டு வராது அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா அன்குரூப்டு டேட்டா வந்து cannot be divided into fixed intervals, cannot take values வந்து from a certain rangeல வந்து வேல்யூஸ் வந்து இருக்காது. அப்புறம் ஃப்ரீக்வன்சி சான்ஸே கிடையாது. இதை விட்டுருங்க, இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் தான், இதை அப்படியே படிச்சுக்கோங்க. சரியா, கொஸ்டின் நம்பர் 46 பாருங்க. 46 இந்த 46ல பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து ஆக்சுவலா வந்து இந்த வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. சரியா, இப்போ உங்களுக்கு எஃப் கொடுத்துட்டாங்க. சொல்லுங்க சார். அன்குரூப்டு cannot divided மேடம். இன்னொன்னு சொன்னீங்கல்ல frequency என்ன மேடம் அது? ஒரு நிமிஷம் சார். frequency வந்து defined as the count of number of instances சார். frequency தான் சார் நம்ம எல்லாத்துலயும் நிறைய பாக்குறோம்ல சார். சரியா, ஓகே. கொஸ்டின் நம்பர் 46 பாருங்க. 46ல இந்த எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா. அந்த எக்ஸோட வேல்யூ வந்து ரொம்ப சிம்பிள். இது வந்து ஒரு குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி தான். குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி எப்ப சிஎஃப் அப்படின்னா என்ன தரனா குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. இப்போ வந்து 12 வந்து 15 வந்து இந்த நம்பருக்கு பாத்தீங்களா 12 இந்த நம்பர் ஆட் பண்ணா 27 வரும். இப்ப இதுக்கு ஈஸியா ஒண்ணுமே வேண்டாம், உங்களுக்கு எந்த இடத்துல இந்த இடத்துல இப்படி வந்துருங்க, எங்க உங்களுக்கு வந்து நம்பர் வந்து கண்டுபிடிக்கணுமோ அதுக்கு நேரா அந்த மாதிரி ஒரு ஏரோ மார்க் போட்டுக்க பாருங்க. அப்ப அந்த நம்பரை செலக்ட் பண்ணிக்கோங்க 27. அதுக்கு முன்னாடி பின்னாடி நம்பர் போயிடக்கூடாது. உள்ள நம்பர் 12 வந்து சப்ட்ராக்ட் பண்ணுங்க. சப்ட்ராக்ட் பண்ணா 15.
அப்ப இந்த இடத்துல ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 15. இந்த 15 நம்பரை நீங்க நோட் பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் 12 வந்துருச்சா, 12ஐயும் 15ஐயும் ஆட் பண்ணா 27 வந்துருச்சா, 27ஐயும் 13ஐயும் ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, நமக்கு வந்து 40 கிடைச்சது. செக் பண்ணிக்கோங்க. அப்ப ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா 15. இது நம்ம நீங்க ஏற்கனவே இந்த ஸ்டார் கொடுத்த மெட்டீரியலே குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி வச்சு நிறைய சம் செஞ்சிருப்பீங்க. அது ஈஸி மெத்தட் வந்து இந்த டக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எப்பயுமே இதுக்கு நேரா எக்ஸுக்கு நேரா உள்ள நம்பரை வந்து அண்டர்லைன் பண்ணி ரெண்டையுமே சப்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளவு. கொஸ்டின் நம்பர் 47. 47 வந்து டைரக்ட் கொஸ்டின் தான். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் அன் அனோவா டெஸ்ட் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும். டு கம்பேர் இது ரெண்டு மட்டும் பண்ணா எஃப் டெஸ்ட் வந்து எக்ஸ்டர்னல் ஏதோ அனோவா டெஸ்ட் டு கம்பேர் த மீன்ஸ் ஆஃப் 3 ஆர் மோர் இண்டிபெண்டன்ட் குரூப்ஸ். Question number 48 பாருங்க. 48 which are the following key assumption of theory-ல நம்ம கொடுத்துக்கோம். data is normally distributed இருக்கும், variance of the groups are equal இருக்கும், groups being compared எல்லாமே வந்து இந்த அனோவால வந்து இதோட டெஃபினிஷன் எல்லாத்தையும் கொடுத்துருக்கணும். நீங்க அனோவா படிக்கும்போது எப்பெல்லாம் மெமரி பண்ணிக்கோங்க. எப்படிலாம் இருக்கும். data is normally distributed இருக்கும், the variances of the groups are equal இருக்கும், the groups being compared are independent இருக்கும். 49 the value of p of n, n minus 1 ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். இதோட வேல்யூ வந்து எப்பவுமே இது எப்படின்னா n ஃபேக்டோரியல். இந்த ஃபேக்டோரியலை மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 50 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 50 என்ன கொடுத்துருக்குன்னா இதுவுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். 50 வந்து ஆக்சுவலா வந்து மெசரிங் ரிலேஷன்ஷிப் ஃபார்முலா. இதுவுமே டைரக்ட் கொஸ்டின் தான். மெசரிங் வந்து ரிலேஷன்ஷிப் ஃபார்முலா அப்படின்னா நமக்கு என்னதான் வரும் அப்படின்னா கண்டிப்பா காரிலேஷனா மட்டும்தான் இருக்கும். ஏன் அப்படின்னா காரிலேஷன் தானே பிட்வீன் 2 வேரியபிள்ஸ் நம்ம படிச்சிருக்கோம். இப்ப இது வந்து ஆக்சுவலா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எடுத்துட்டீங்கன்னா நாட் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் 2 வேரியபிள்ஸ். அப்ப இது வராது. நாட் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் 2 வேரியபிள்ஸ் ரிலேஷன்ஷிப் வராது. நம்மளே சொல்ல காரிலேஷனா ஒரு பாண்டிங் மாதிரி. அப்ப பிட்வீன் 2 இதுவுமே ஸ்டாண்டர்ட் டிவியேஷனே வரலைன்னா மீன் டிவியேஷன் வரவே வராது. அதனால அந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்னா காரிலேஷன், நாட் த ரிலேஷன்ஷிப் அப்படின்னா தான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் மீன் டிவியேஷன்லாம் வரும். ஓகே, உங்களுக்கு வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் எதுவும் இருக்கு அப்படின்னா சொல்லுங்க. மேம் 40th क्वेश्चन மேம் 40th क्वेश्चन மேம் அந்த 49ல பி ஆப்ஷன் எப்படி மேம் சொல்றது? n பக்கத்துல 40th எந்த क्वेश्चन 49 ஒரு நிமிஷம். இது ஆக்சுவலா ஒரு டெஃபினிஷன் மேடம். இது p of n, n minus 1 இஸ்னால n ஃபேக்டோரியல் தான் இதோட டெஃபினிஷன். நீங்க இத அப்படியே மெமரி பண்ணிக்கணும். மேம் இந்த 40th क्वेश्चनல 40 தான் ஒரு 40 மேம். சொல்லுங்க மேம். மேம் அதுல இண்டிபெண்டன்ட், டிபெண்டன்ட், அப்புறம் 1 இண்டிபெண்டன்ட், டிபெண்டன்ட், அப்புறம் ஆல் த அபோன் கொடுத்திருக்காங்கல்ல மேம். அது ஆல் த அபோன் வராதுங்களா? 40 மேம் 40th क्वेश्चन. 40th क्वेश्चनா? ஆமா மேம். அது எல்லாமே வருது இல்ல மேம். ஆனா கரெக்டான ஆன்சர் அந்த இதுல மேடம். இப்ப எப்படின்னா நீங்க ஓகே, ஆனா இந்த வேர்ட் கொடுத்துட்டாங்க பாத்தீங்களா, ஒன் இஸ் டிபெண்டன்ட் அண்ட் another is டிபெண்டன்ட் கொடுத்துட்டாங்கல. இப்ப ஆல் தி அபவ் அப்படின்னா மேம் ஒன்னு இண்டிபெண்டன்ட், டிபெண்டன்ட் வருது, அதனால நான் ஆல் தி அபவ் கொடுத்தேன் மேம். அப்படியா? நீங்க இந்த மாதிரி வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா செலக்ட் பண்ணுங்க மேம். சரியா? ஓகே மேம். இப்ப சி ஆன்சர் வராம இருந்தா கூட நீங்க யோசிக்கலாம். இந்த மாதிரி வந்துச்சுன்னா இதுக்கு தான் நீங்க ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் இதுக்கு கொடுத்துருங்க. ஓகே மேம். 2 வேரியபிள் வந்துருக்குங்க மேம். அதனால 1 டிபெண்டன்ட், 1 டிபெண்டன்ட், 1 இண்டிபெண்டன்ட். இந்த மாதிரி வரும்போது நீங்க வந்து மேக்ஸிமம் சி தான் நீங்க சூஸ் பண்ணிருங்க. சரியா? ஓகே மேம். थैंक यू. இப்ப 31st 1 31 பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் தான் மேடம். மீனோட வேல்யூ தான் மேடம் மோடா இருக்கும். மீன் தான் மோடு. இல்ல மேம், அங்க நீங்க அந்த பைனாமியல் கொடுக்கும்போது மீன் ஈக்குவல் டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்துருந்தீங்க. மீன் ஈக்குவல் டு மோடா இல்ல மீன் ஈக்குவல் டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்? அதாவது ஆக்சுவலா மேடம் மீன்ஸ் ஈக்குவல் டு மோட். மெட்டீரியல்ல மீன்ஸ் ஈக்குவல் டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இருக்கா பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்ல? நோ மேம். பைனாமியல் அது இல்ல மேம். பைனாமியல் மீன்ஸ் ஈக்குவல் டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இருக்காதே மேடம். வராது மேம். அது மீனும் மோடும் தான் மேம் ஈக்குவலா இருக்கும். நீங்க அதோட மெட்டீரியல்ல பாருங்க, மீன் மோடு தான் ஈக்குவலா இருக்கும். மீன் மோடு ஈக்குவலா? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வராது மேம். மீன் வந்து ஈக்குவலா இருக்கு, வராது. வேற ஏதாவது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் தாங்க மேம். மீன் ஈக்குவல் டு மீடியன் ஈக்குவல் டு மோடுன்னு இருக்கு மேம். ஆமா. மீன் வேரியன்ஸ் மோடுன்னு வரும் மேம். வேரியன்ஸ் இல்லைங்க மேம். மீன் ஈக்குவல் டு மீடியன் ஈக்குவல் டு மோடு
அந்த பேஸ்ல தான் இருக்குங்க மேம். அதான் மேடம் மீன் சரி வராது. மீன்ஸ் ஈக்குவல் டு வரும். மீடியன்ஸ் ஈக்குவல் சார் இந்த பாருங்க மீன்ஸ் ஈக்குவல் டு மீடியன்ஸ் ஈக்குவல் டு மோட் அப்படிங்கும்போது நம்ம மீனோட வேல்யூ மோடோட வேல்யூ வந்து ஈக்குவல் தான். அப்போ 4 ஆன்சர் தானேன்னு சொல்றேன் நான் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்ல. 4 ஆன்சர் தாங்க மேம். மீன் ஆமா ஈக்குவல் டு 4 தான் ஆன்சர். 4 தான் மேம் ஆன்சர். வேற ஏதாவது டவுட் இருக்கா மேம்? 45 சொல்லுங்க மேம். 45 45 சொல்லுங்க. இதுல கீவேர்டுனா எதை மேம் சொல்லலாம்? ஒரு நிமிஷம். 45ல வந்து உங்களுக்கு என்ன டவுட் சொல்லுங்க. இல்ல இதுல வந்து கீவேர்டுன்னு நம்ம இந்த क्वेश्चनல பாயிண்ட் அவுட் பண்ணனும்னா எதை கீவேர்டா எடுக்கலாம்னு கேக்குறேன். இதுல வந்து பாத்தீங்க பாருங்களேன் ஒரு நிமிஷம். அந்த டேட்டால வந்து சர்டன் ரேஞ்ச்ன்றத அண்டர்லைன் பண்ணிருங்க மேடம். டேட்டா சர்டன் ரேஞ்ச் அப்படினாலே இது அன்குரூப்டு தான் மேடம். சாரி குரூப்டு. அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. சர்டன் ரேஞ்ச். ஓகே மேம். இதே வந்து அன்குரூப் அப்படின்னு சொல்லும்போது அப்ப அங்க என்ன மேம் வரும்? அன்குரூப்டு டேட்டா வந்து மேடம் இதுல வந்து அதாவது எப்படி சொல்றேன்னா இந்த வேல்யூ வந்து cannot takeன்னு கொடுத்துருவாங்க மேடம். அதாவது cannot take. ஓகே மேம் ஓகே மேம். can take வேல்யூஸ்னா குரூப்டு மேடம். சரியா? இதே சர்டன் ரேஞ்ச் தான். இந்த இடத்துல கேன் போல cannot கொடுத்துட்டாங்க அப்படின்னா நமக்கு என்ன பண்ணணும்? அன்குரூப்டு பேரு மேடம். ஃப்ரீக்வன்சி வந்து இந்த லிஸ்ட்லயே வராது. அதனால அந்த ரெண்டையும் நம்ம விட்டுலாம். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. cannot அப்படின்னு வந்தா எதை ஆன்சர் பண்ணிடுங்க? அன்குரூப்டு. அன்குரூப்டு. குரூப்டு. can take வந்தா குரூப்டு. மேம் சரி ஓகே. क्वेश्चन நம்பர் 19 மேம். 19 மேம் இது எக்ஸ் பார் வருங்களா மேம்? எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கீங்களா மேம்? எக்ஸ் அதாவது எக்ஸ் பார் தான் மேம் வரும். ஆமா எக்ஸ் பார். வெரி குட். பயங்கரமா ஆயிட்டீங்க மேக்ஸ்ல. எக்ஸ் பார் தான் மேம். மேம் என்ன மேம்? क्वेश्चन 21 மேம். 21 எஸ் மேம். எஸ் 21 என்ன டவுட் கேளுங்க. 21 அத ஒருதர திருப்பி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. எக்ஸ்பிளைன் பண்ணுமா அந்த வேர்ட்? மேடம் 21ல எதை அண்டர்லைன் பண்ண முடியும்? ஷெட்யூல்ங்கறத அண்டர்லைன் பண்ணுங்க क्वेश्चनல. क्वेश्चनல ஷெட்யூல்ங்கறத அண்டர்லைன் பண்ணிட்டீங்களா? क्वेश्चनல மேடம் ஷெட்யூல் அங்க அந்த வார்த்தை வந்தாலே அதாவது இது எப்படின்னா ஆக்சுவலா வந்து இது வந்து இன்விஜிலேட்டட் டு கலெக்ஷன் வந்து டேட்டா வந்து இந்த இது பாருங்க இந்த ஷெட்யூல் டேட்டா கலெக்ஷன் இது வந்தாலே இது என்ன மெத்தட ஃபாலோ பண்ணி தான் நீங்க ஒரு டேட்டா கலெக்ட் பண்ண முடியும்? என்யூமரேஷன் மெத்தட் மேடம். சரியா? இது வந்து கொஸ்டின் இயர் இந்த மெத்தடையும் பயன்படுத்த முடியாது. ஒரு ப்ரோக்ராம் ஷெட்யூலும் போட முடியாது. செகண்டரி டேட்டாவும் பண்ண முடியாது. இந்த இடத்துல நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஷெட்யூல் இந்த டேட்டா கலெக்ஷன் இது வந்தாலே இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்டு இன் என்யூமரேஷன் மெத்தட். அதாவது இன்னும் தமிழ் சொன்னா எண்ணும் முறைகள் அதை பயன்படுத்தி தான் மேடம் இந்த டேட்டா வந்து நம்ம கலெக்ட் பண்ண முடியும். சரி ஓகே தேங்க் யூ. சரி ஓகே क्वेश्चन மேம். नंबर 14 मैम. 14 मैम क्वेश्चन नंबर 22 अगेन 14 மேம். 14 சொல்லுங்க மேம். மேம் அதுல வந்து 3 பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லிருக்கீங்கல மேம். மோர் தென் 10. அது ஆமா எப்படின்னு ஒரு தடவை சொல்லுங்க. 3 பாசிபிலிட்டிஸ் மேடம். ஒரு நிமிஷம். அதாவது டைஸ் வந்து 3 டைம்ஸ் பண்ண பாசிபிலிட்டிஸா? அதான டவுட் கேக்குறீங்க? இல்ல மேம் மோர் தென் 10 வந்து 5 6 6 5 6 6 னு சொல்லிருக்கீங்கல மேம். அப்போ 7 6 8 அந்த மாதிரி பார்க்க முடியாது. மொத்தம் 3 மட்டும் சொல்லிருக்கீங்கல. மோர் இல்ல தென் மேடம் இத ஆக்சுவலா வந்து அதாவது அதுக்கு மேல உங்களால பார்க்க முடியாதுல. இப்ப வந்து 1,1ல இருந்து 6,6 வரைக்கும் தானே எஸ் ஓட நம்பரே இருக்கு மேம். ஓகே ஓகே ஓகே. எஸ் வந்து 1,1 to 6,6 அப்படின்னா அவங்க 12 வரைக்கும் தான் உங்களுக்கு தருவாங்க. 12க்கு மேல தர மாட்டாங்க. அப்படி அது வந்து அந்த ஆன்சர் 0 ஆயிரும்ல. 12க்கு மேல கிடையாது. ஓகே நீங்க சொல்ற மாதிரி ஒருவேளை 13th அப்படின்னு பார்த்தாங்கன்னா அந்த இதுவே இந்த என் ஆஃப் ஏ என்ன ஆயிடும் அப்படின்னா அந்த இடத்துல நீங்க 0ன்னு ஆன்சர் போட்டலாம் மேம். 0 அது ஒரு கொஸ்டின் இருக்கு. நல்ல கொஸ்டின் தான் மேம். சூப்பர். எப்படின்னா இப்ப சரி நீங்க கேக்குறீங்க இப்ப 12க்கு மேல இதே இது வந்து மோர் தென் வந்து த்ரோ த 10க்கு பதிலா ஒரு 13 கொடுக்காங்க அப்படின்னா ஆன்சர் வந்து என்ன வந்துரும் அப்படின்னா 12க்கு மேல எதுவுமே கிடையாது மேம். அப்ப இந்த ஆன்சர் வந்து 0 வரும். அதனால ஓகே மேம். அதான் மேக்ஸ் கொஸ்டின் தான் வரும். சரி थैंक यू. ஓகே மேம். थैंक यू மேம். வேற ஏதாவது டவுட்னாலும் நீங்க குரூப்ல ஷேர் பண்ணுங்க. நாங்க கிளியர் பண்ணிடுறோம். சரியா மேம்? சரி மேம் சார் கொஞ்சம் கிளாஸ் मैम क्वेश्चन नंबर 22 अगेन ஒரே ஒரு நிமிஷம் சொல்லுங்க. 22 என்ன டவுட் மேம்?
இதுல என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா மேம், மீன் மீடியன் மோடு வந்து எந்த இதுல சேம் வேல்யூவா இருக்கும்னு கேட்டிருக்காங்க மேடம் 23(2)ல. சரியா மேம்? மீன் மீடியன் மோடு வந்து எதுல வந்து ஒண்ணு போல இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணா ஒவ்வொரு கொஸ்டினையும் இப்ப வந்து இந்த 2 பாத்தீங்கன்னா இதை ஃபுல்லா ஆட் பண்ணுங்க. 2 + 2 வந்து 4, 4 + 2 வந்து 6, 6 + 4 வந்து 10. அப்போ 10 டிவைடட் பை 1 2 3 4. அப்ப 10 வந்து 4ஆல நீங்க வந்து டிவைட் பண்ணும்போது பாயிண்ட் சம்திங் ஒரு ஆன்சர் வரும். சரியா? இதே இது பாத்தீங்கன்னா மீடியன். மீடியன் ஆக்சுவலா இதுல எப்படி எடுப்பீங்க மீடியன்? இந்த ரெண்டு நம்பரையும் அதாவது ஈவன் நம்பர் வந்து நடுவுல ரெண்டையும் இது ஆட் பண்ணுவீங்க. அப்ப இது என்ன கிடைக்குது? 4/4 வந்து 1. அப்ப மீன் மீடியன் மோட் வந்து வேற வேற இருக்குது. அப்ப இந்த ஆப்ஷன் வந்து வராது. அப்ப ஃபர்ஸ்ட் மீன் என்ன கண்டுபிடிக்கணும்? எல்லா நம்பரையும் ஆட் பண்ணி மொத்தம் எத்தனை நம்பர் அத்தனை நம்பரை டிவைட் பண்ணி ஒரு ஆன்சர் வச்சுக்கோங்க. மீடியன் வந்து நடுவில் உள்ள நம்பரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மோடு வந்து எந்த நம்பர் அதிகமா ரிப்பீட் ஆயிருக்குமோ அந்த நம்பரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி பார்த்தா இது எல்லாத்துலயும் இது ஒரு ஆப்ஷன்ல மட்டும்தான் எல்லாத்துலயுமே 3 3 3 வர்றதுனால இதுலதான் சேம் வேல்யூ வந்து இதுல மட்டும்தான் மேம் கிடைக்கும். அது மற்றது இந்த மாதிரி இதே மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்குவோம். இந்த 5 நம்பர்ஸையும் ஆட் பண்ணி 5ஆல டிவைட் பண்ணி மீன் கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்க. இதுல மீடியன் என்னது? 2. இதுல வந்து பாத்தீங்கன்னா மோடு வந்து என்ன வரும்? 1. இதை பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சா மீடியன் வந்து 2 வந்துருச்சா, மோடு 1 வந்துருச்சு. அப்ப இந்த ஆப்ஷனும் கிடையாது. முதல்ல என்ன செஞ்சுக்கோங்க? மீடியன் கண்டுபிடிச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். இது ஈஸி. மீடியன் வந்து என்ன வந்திருக்கு? 2. சரி, மோடு என்ன வந்திருக்கு? 1. அப்ப அவங்க கேட்டது சேம் வேல்யூ. அப்ப இதுலயும் வரல. அப்ப நீங்க மீனே கண்டுபிடிக்க தேவையில்லை. ஃபர்ஸ்ட் வந்து மீடியனையும் மோடையும் கண்டுபிடிச்சாலே ஒரு 90% கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கோங்க? மீன் கண்டுபிடிச்சு சேமா வருதான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. ஓகே மேம். தேங்க்யூ மேம். மேம் ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க மேம். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ மேம். வேற ஏதாவது டவுட்னாலும் இது பண்ணுங்க மேம், நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன். சரியா? தேங்க்யூ வெரி மச். ஓகே ஓகே. தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். வெயிட் கொஞ்சம் எக்ஸிட் ஆக வேண்டாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எக்ஸிட் ஆக வேண்டாம். தேங்க்யூ மேம். ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பேப்பர் சார். சொல்லுங்க சார். டெஸ்ட் நம்பர் 2 சார். சார் டெஸ்ட் நம்பர் 2 இன்னைக்கு டைம் ஆகுது. அது நான் இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கிடுவோம் சார். நோ ப்ராப்ளம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அப்படியே லைன்ல இருங்க. சரி. எக்ஸிட் ஆக வேண்டாம். இன்னைக்கு ஆக்சுவலா வந்து ரிவிஷன் மாதிரி தான் இது. ஃபுல்லாவே நல்லா நீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நானும் ஃபுல்லாவே அப்சர்வ் பண்ணேன். வெல் அண்ட் குட். உங்களுக்கு நல்லா ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, சோ இதுல வந்து ரொம்ப கிளியரா இருக்கும். நானே நிறைய இன்னைக்கு கத்துக்கிட்டேன். சரியா? ரொம்ப சந்தோஷம். சம் எல்லாம் ரொம்ப நல்லா கிளியரா இருந்தது சார். தேங்க்யூ சார். ரைட், தேங்க்யூ. அதுக்கு தான் என்னதான் ஒரு சவால் சொல்லுங்க மிஸ். ஒரு சுவாலஜி ஸ்டாஃப் கூட ஒரு மேத்ஸ் ஸ்டாஃப் இருக்கணும். என்ன மிஸ்? சான்ஸ் கிடைக்கும்போது மேம் இன்னொரு கிளாஸ் போட சொல்லுங்க. கண்டிப்பா போட சொல்லிரோம். என்ன அவங்க பயோஸ்டாட் கண்டிப்பா நீ அடுத்தடுத்து நம்ம டிஸ்கஷன் கிளாஸ்க்கு வருவாங்க. டோன்ட் வரி. சரியா? ஆனா இவ்வளவு டிஸ்கஷன் எப்படி சொல்றது? ஒவ்வொரு ஈச் அண்ட் லைன் பை லைன் இவ்வளவு டிஸ்கஷன் பண்ணா பிறகு எப்போ சிலபஸ் முடிக்கணும்னு தெரியல. சரி, எனிவே, ஏன்னா நம்ம வந்து ஸ்டாட்ல கொஞ்சம் வீக்கா தான் இருப்போம். ஜென்ரலா ஜுவாலஜி ஸ்டூடெண்ட் ஸ்டாட்ல கொஞ்சம் வீக்கா இருக்கிறவங்க நான் உண்மையிலே ஐ வில் அப்ரிஷியேட் யூ. என்ன நீங்களும் அதை நல்லாவே ரொம்ப நுணுக்கமா சில கொஸ்டின்லாம் கேட்டீங்க. உண்மையிலே நான் அப்ரிஷியேட் பண்றேன். ரொம்ப சந்தோஷம். இருந்தாலும் எனக்கு ஒரு வருத்தம் என்னன்னா, ரிசல்ட் அனலைஸ் பார்க்கும்போது கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு. என்னடா நம்ம இவ்வளவு மெட்டீரியல், இவ்வளவு எக்ஸ்பிளனேஷன், பிளஸ் நானும் கிளாஸ் எடுத்து அவங்களும் கிளாஸ் எடுத்து ரெக்கார்டர் கிளாஸ் கொடுத்து, ஸோ அப்போ இந்த அளவுக்கு இருக்கும்போது ரிசல்ட் அனலைஸ்ல நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரிசல்ட் கம்மியா இருந்தது. ஆகவே அதை நான் பார்க்கும்போது கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் மார்க் இதுல வந்து குரூப்ல இப்ப இருந்தா கொஞ்சம் அவங்கள பேச சொல்லுவேன். கண்டிப்பா பேசணும். ஒரு 40 மேல இருக்கிறவங்க இல்லைன்னா 39, 38, 37 இருந்தாலும் பேசலாம். கொஞ்சம் ஒரு 2 minutes to 3 minutes கண்டிப்பா பேசணும். இருக்கீங்களான்னு கொஞ்சம் எனக்கு தெரியல யார் யார் உள்ள இருக்கீங்கன்னா. ஸோ ஃபர்ஸ்ட் மார்க் வந்து ஒரே ஒருத்தர் தான். இவங்க தான் ஃபர்ஸ்ட் 45 எடுத்திருக்காங்க. சரியா? உண்மையிலே இந்த கொஸ்டின்ல 45 சாதாரண விஷயம் கிடையாது. 44 வந்து ஒரே ஒருத்தர் தான் எடுத்திருக்கீங்க. 43
2 பேர் எடுத்திருக்காங்க. 42 ஒருத்தர், 41 4 பேரு, 40 3 பேர். டோட்டலா வந்து சரியா, இவங்க செகண்ட் வரலாம், இவங்க 2 பேருமே தேர்ட்ல வருவாங்க. இந்த டோட்டல் பார்த்தா 12 பேர் தான் எபோவ் 40 எடுத்திருக்கீங்க. யோசிச்சு பாருங்க. இவங்க இந்த 12 பேர் ரியலி கிரேட். அதாவது ஈச் அண்ட் எவ்வொரு லைன் மெட்டீரியலா இருக்கட்டும், இல்ல நல்ல அவங்க நாலேஜ் பிளஸ் மெட்டீரியல், நெக்ஸ்ட் கொஸ்டின் பேங்க் எல்லாமே ரொம்ப தரவா இருக்காங்கன்னு அர்த்தம் இந்த 12 பேர். ஏன்னா 40 நான் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லும் போதே சொன்னேன், இந்த கொஸ்டின் சிம்பிளா தான் இருக்கும், ரொம்ப பேசிக்கா தான் இருக்கும். ஏன்னா இந்த கொஸ்டின் ஃபுல்லாவே அவங்க மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அவங்க எடுத்ததுதான், அந்த மேடம் எடுத்ததுதான். நான் ஒரு கொஸ்டின் கூட நான் எடுக்கல. அதான் சார் இவ்வளவு நல்லா இருக்குன்னு நினைச்சுப்பீங்க. உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேக்குது. சரியா? சோ ஃபுல்லாவே அவங்க 50 கொஸ்டினுமே அவங்க தான் எடுத்தாங்க. இன் ஃபியூச்சர்ல இனி அவங்க தான் எடுப்பாங்க. கொஸ்டின் சரியா? பார்த்த உடனே தெரிஞ்சதுங்க சார் நீங்க எடுக்கலன்ட்டு. ஐயோ, அப்படி அப்ப நான் ரொம்ப சிம்பிளா எடுத்திருக்கணும். இல்லைங்க கஷ்டமா சார், எடுத்தேனா? இல்லைங்க சார், அது டைப் கொஞ்சம் வேற மாதிரி இருந்ததுங்க சார். வேற பார்த்த மாதிரி. உடனே மேம். ஆமாங்க சார். சரி, நான் எடுக்கல. எல்லாமே அவங்க தான் எடுத்தாங்க. ஒரு கொஸ்டின் கூட நான் எடுக்கல. அதை அவங்களே டிஸ்கஸ் பண்ண வச்சாச்சு. ஃபியூச்சர்லும் இதே மாதிரி தான் போகும். ஸ்டார்ட் பொறுத்தளவு அந்த ஒரு யூனிட் அவங்க தான் பொறுப்பு. சொல்லிட்டேன் நான். சரியா? ஃபுல் மார்க் எடுக்க வைக்கிறது அவங்க கேரண்டி கொடுத்துருக்காங்க. சரி, கண்டிப்பா அது ஒரு நம்மளுக்கு ஒரு பிளஸ் தான் மற்ற ஸ்டூடெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது. ஸோ எனிவே இந்த 12 பேர் வந்து ரியலி கிரேட். ஏன்னா 40 மார்க்கு மேல எடுக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. சரி, இருந்தாலும் நான் ஏற்கனவே டெஸ்ட் நடத்த முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன், கண்டிப்பா நல்லா படிச்சா மட்டும்தான் இதுல வந்து 40 மார்க் கிராஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா அந்த கொஸ்டினை நான் ஒன்ஸ் ஃபுல்லாவே அனலைஸ் பண்ணேன். அவங்க எடுத்த கொஸ்டினை கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ண பிறகுதான் உங்களுக்கு நான் லாஸ்ட் கிளாஸ்ல இதை சொல்லியிருந்தேன். இதே இது 35 அண்ட் எபோவ். சரியா? இதுவும் ரொம்ப கம்மி. மொத்தமே எத்தனை பேரு? இந்த 12 பேர் சேர்த்தே தான் நான் சொல்றேன். 65 பேர், 65 பீப்புள்ஸ் தான் எடுத்திருக்கீங்க. சோ இவங்க ஆக்சுவலா கட் ஆஃப் குள்ள இருக்காங்க. இந்த 65 பேருமே கட் ஆஃப் குள்ள தான் இருக்காங்க. ஏன்னா 35 அண்ட் எபோவ் இதுல நல்ல மார்க். 35 எடுத்தாலே வெரி குட். அதுல டவுட்டே கிடையாது. இதுல பாருங்க, ஒவ்வொரு மார்க் இதுல குறையும் போது 34 ஒரே ஒரு மார்க் தான் குறையுது. எத்தனை பேரு? ஆக்சுவலா வந்து 90, 65 to 90. அப்போ பாத்துக்கோங்க, அது 75 85 ஆல்மோஸ்ட் ஒரு 25 பேர் ஒரு மார்க்ல. இப்படிதான் சார் டிஆர்பி கட் ஆஃப் வரும். இப்படித்தான் டிஆர்பி கட் ஆஃப் வரும். ஒரே ஒரு மார்க் தான். 34 மார்க்ல 90. சரியா? அதுக்கடுத்து 33 ஒரு மார்க் தான். 112 பேரு. அந்த மேல உண்டி அந்த 12ல இருந்து இவங்க எல்லாருமே நான் ஆட் பண்ணிட்டே தான் வருவேன். அடுத்தது 32 வந்து 133. ஆக்சுவலா வந்து நான் 35 தான் கட் ஆஃப் சொல்லுவேன். இருந்தாலும் இந்த 133 பேர் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க ஓகே, இந்த கொஸ்டினுக்கு கட் ஆஃப்ல இருக்காங்க. அவ்வளவுதான், நான் ஓப்பனா சொன்னேன். இந்த 133 பேர் தான் கட் ஆஃப்ல இருக்காங்க. என்ன சார் நீங்க கட் ஆஃப் இன்னைக்குதான் சார் முதல்ல 30 அண்ட் எபோவ் எடுத்திருக்கேன், நீங்களாட்ட கட் ஆஃப்ல இல்லைன்னு சொல்றீங்களேன்னா 30 அண்ட் எபோவ் அப்படின்னு கேட்டா 205 பீப்புள்ஸ் இருக்கீங்க. ஆனா இவங்க இந்த 133 பீப்புள்ஸ் வந்து ரியல் கட் ஆஃப்ல இருக்காங்க. இதுதான் உண்மை. சரி, இன்னும் ஒரு மார்க் குறைஞ்சா இன்னும் இதுல ஒரு 10-30 பேர் வர்றாங்க. சோ நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, ஒவ்வொரு மார்க்கு கீழே இறங்க 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 என்ன ஆகும் உங்களுக்கு தெரியும். இந்த விஷயம் ஃபுல்லாவே நம்பர் ஆஃப் கேண்டிடேட் அதிகமா இருப்பாங்க. இதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்ற ஒரே விஷயம். அப்ப நீங்க வந்து கொஞ்சம் டாப் ரேங்க்ல இருந்தா வச்சுக்கோங்களேன், ஈஸியா நம்ம எதை பத்தியும் கவலைப்படாம போயிட்டே இருக்கலாம். ஏன் இவ்வளவு ரிஸ்க் எடுத்து ஒரு மேத்ஸ் டிபார்ட்மெண்ட் மேடத்தை நான் உள்ள இறக்கிருக்கேன்? ஏன்னா ஸ்டாண்ட்ல நம்ம ஜுவாலஜி ஸ்டூடெண்ட் கண்டிப்பா கொஞ்சம் வீக்கா தான் இருப்போம். அதுல இந்த இப்ப ப்ராபபிலிட்டி, அனோவா, அதே மாதிரி எப்படினாலும் கேட்பாங்க. ஸ்டாண்ட் பொறுத்தளவு எப்படினாலும் கேட்கலாம். ஏன்னா நம்ம சிஎஸ்ஆர் லெவல்ல கேட்கும்போது கொஞ்சம் நம்ம எப்படி கேட்டாலும் நம்ம நல்லா தரவா இருக்கணும் தான் அவங்கள வந்து ஃபுல்லா எக்ஸ்பிளனேஷன் ஃபுல்லா கொடுக்க சொல்லியிருந்தேன். சரியா? சோ எனிவே இந்த 12 பேர் எக்ஸலண்ட், அது வந்து மாரலஸ்னே சொல்லுவேன். இந்த 65 பேர் இன்க்ளூடிங் 12 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெரி குட். சரியா? இந்த 133 பேர் குட். ஆக்சுவலா 133 பேரே கட் ஆஃப்ல தான் இருக்காங்க. இதுக்கு கீழே நான் என்னன்னு சொல்லன்னு எனக்கு தெரியல. என்னுடைய கட் ஆஃப் வந்து இவ்வளவுதான். இந்த கொஸ்டினுக்கு கட் ஆஃப் 32 தான். ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு கீழே நான் இறக்க மாட்டேன். இருந்தாலும் நான் சும்மா போட்டிருக்கேன் 31 30 போட்டிருக்கேன். நீங்க இவ்வளவு படிக்கிறீங்கன்னா ஏன் மார்க் குறையக்கூடாது? அப்ப மார்க் ஏன் குறையுது? நீங்க கண்டிப்பா நீங்க ஒரு சப்போஸ் இதுல வந்து 30யோ இல்ல 35யோ இல்ல ஏதாவது இந்த ரேஞ்சில இல்ல 25 இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க.
நீங்க அனலைஸ் பண்ணும்போது இப்போ இவங்க டிஸ்கஸ் பண்ணும்போதோ இல்லை நீங்க கொஸ்டின் திரும்ப பார்க்கும்போதோ ஒரு மினிமம் 50ல ஒரு 5 கொஸ்டினாவது தெரிஞ்ச கொஸ்டினா தப்பு பண்ணிருப்பீங்க. முதல்ல இந்த 5 கொஸ்டின் நீங்க வந்து ஒரு 30 மார்க்னு வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட் 30 தான் எடுத்திருக்கீங்க. தெரிஞ்ச கொஸ்டின் 5 கொஸ்டினை தப்பு பண்ணிருக்கீங்க. அப்ப 5ன்னு என்ன ஆச்சு? 35 மார்க் ஆயிடுச்சா? கட் ஆஃப்குள்ள வந்துட்டீங்க. இதுதான் மேட்ரு. தெரிஞ்ச கொஸ்டினை ஒண்ணு கூட தப்பு பண்ணக்கூடாது. நான் ஒவ்வொரு இடம் இதுதான் நான் சொல்லுவேன். தெரிஞ்ச கொஸ்டின் தப்பு பண்ணாதீங்க சார். இது அதாவது இதுல ஆக்சுவலா 50 கொஸ்டின் அவுட் ஆஃப் 50 கொஸ்டின் சொல்றேன். இதே 150 கொஸ்டின்ஸ்க்குன்னா 15 கொஸ்டின் நீங்க வந்து தெரிஞ்ச கொஸ்டின் தப்பு பண்ணா என்ன ஆச்சு? யோசிச்சு பாருங்க. 150 கொஸ்டின் நாம ஆவரேஜா 150க்கு 5 கொஸ்டின் தெரிஞ்ச கொஸ்டின் தப்பு பண்றீங்க. அப்ப 150க்கு 15 கொஸ்டின் தப்பு பண்ணுவீங்க. அதுலதான் சார் ஜாப்பையே மிஸ் பண்ணுவீங்க. நான் திரும்ப நான் எத்தனை 20 வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருக்கிறேன். எத்தனை ஸ்டூடெண்ட் பார்த்திருக்கேன். இந்த 15 கூட வராது, 10 கொஸ்டின் 5 to 10 கொஸ்டின்ல தான் ஜாப்பையே மிஸ் பண்ணுவாங்க. சில பேர் ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின்ல மிஸ் பண்ணுவாங்க. நான் சொல்ற ஒரே விஷயம் தான், கொஸ்டின் வந்து ஒவ்வொரு கொஸ்டினும் ரொம்ப கேர்ஃபுல்லா எழுதணும். தெரிஞ்ச கொஸ்டின் ஒண்ணு கூட தப்பு பண்ணாம எழுதுங்க. நீங்க அடுத்த கட் ஆஃப்ல கண்டிப்பா இருப்பீங்க. இதுல நான் கட் ஆஃப்லயே வரல சார், நான் பாஸ் பண்ண முடியுமா? அப்படிலாம் கிடையவே கிடையாது. கண்டிப்பா எல்லாருமே இதுல கட் ஆஃபே வராதவங்க கூட பாஸ் பண்ணலாம். எப்படி? தெரிஞ்ச கொஸ்டின் எதுவும் மிஸ்டேக் பண்ணக்கூடாது. இதுக்கு அடுத்தடுத்த லெவல்ல உள்ளவங்க அடுத்தடுத்த டெஸ்ட்ல கொஞ்சம் பெஸ்டா பண்ண பாருங்க. ஸோ இதுதாக்குள்ள விஷயங்கள். ஸோ நீங்க வந்து மார்க் குறைஞ்சிருச்சுன்னு கவலைப்பட வேண்டாம். நெக்ஸ்ட் அடுத்த டெஸ்ட்ல எப்படி பெஸ்டா பண்ணணும் அதை மட்டும் தான் திங்க் பண்ணும். சில பேர் வந்து என்கிட்ட பேசுவாங்க, ரொம்ப ஒரு மாதிரி சில பேர் பேச எனக்கு டைம் இல்லாட்டாலும் சில மெசேஜ் பண்ணுவாங்க. எதுக்கு சொல்றேன்னா, அப்செட் ஆகக்கூடாது. இது வந்து ஃபைனல் கிடையாது. அப்ப இது ஒரு பாடமா எடுத்துக்கணும். நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கோம், என்ன செஞ்சிருக்கோம், நம்ம இது ஒரு லெசனா எடுத்துக்கிட்டு அடுத்த டெஸ்ட்டை இது எப்படி ரெக்டிஃபை பண்ணணும் அது மட்டும் நீங்க பாருங்க. இதுதான் மற்ற சென்டருக்கும் மற்ற ஸ்டூடெண்ட்டுக்கும் சூர்யாவுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் தான். இவ்வளவு கோச்சிங் கொடுக்குறோம்னா அது நீட்டா இருக்கட்டும், ஒரு ஸ்டூடெண்ட் என்ன ஒரு ஐஏஎஸ்ஆ இருக்கட்டும் இல்ல டிஎன்பிஎஸ்ஆ இருக்கட்டும், சும்மா ஒரே டயத்துல எந்த ஒரு 2 மாசம் 3 மாசம் படிச்சாலும் ஒன்னும் ஆகாது. மினிமம் 6 to 1 year நம்ம அந்த அளவுக்கு நீங்க அதுக்கு மேலேயே படிச்சுட்டு இருக்கீங்க. அப்ப நீங்க பாஸ் பண்ணலாம், யாருமே பாஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு நீங்க எஃபோர்ட் எடுக்கிறீங்களான்னு பாருங்க. இன்னைக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள், இன்னைக்கு ஐஎஃப்எஸ் எக்ஸாம் ரிசல்ட் வந்திருந்தது. நீங்க நியூஸ்லாம் கேட்டீங்களான்னு தெரியல. அதுல ஒரு நம்ம தமிழ்நாடு பொண்ணு 88வது ரேங்க். அந்த பொண்ணு பேட்டி நான் கேட்டேன். சரியா, 88வது ரேங்க். நிறைய ஃபெயிலியர், நிறைய சொன்னான், ஏகப்பட்ட ஃபெயிலியர்ஸ். பட் இதுல சக்சஸ் பண்ணிட்ட ஐஎஃப்எஸ். சரியா? சோ அப்ப அவங்க சொன்ன அவங்க பேட்டி காங்கும்போது அந்த மீடியாக்காரங்க கேட்டது, நீங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் படிப்பீங்க அப்படின்னு தான் கேட்டாங்க. அவங்க சொன்னது வந்து, நான் மினிமம் 10 hours படிப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. மினிமம் 10 hours. அதோட என்ன சொன்னாங்க தெரியுமா? நீங்க என்ன ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்னாலும் ஒரு ஸ்டூடெண்ட் 8 to 10 hours கண்டினியூஸா ஒரு நாள் படிச்சா அவங்க என்ன டார்கெட்டை பிக்ஸ் பண்றாங்களோ அந்த டார்கெட்டை கன்ஃபார்மா அவங்களால கிராக் பண்ண முடியும் அப்படின்னு நான் சொன்னதை அப்படியே அந்த பொண்ணு சொன்னாப்புல. எனக்கு அப்படியே ஆச்சரியமா இருந்தது. இதுதான் உண்மை. நீங்க டெய்லி 10 மணி நேரம் படிச்சு நான் இந்த கட் ஆஃப்ல வராங்க யாராவது இருக்கீங்களான்னு சொல்லுங்க அப்போ. வாய்ப்பே கிடையாது. நீங்க 2 hours 3 hours 4 hours படிச்சா அந்த ரேஞ்சு தான் மார்க் வரும். இதுதான் உள்ள விஷயங்கள். ஸோ பரவாயில்ல, இனிமே வரக்கூடிய டெஸ்ட்லயாவது பெஸ்டா பண்ண பாருங்க. கட் ஆஃப்ல வராட்டெல்லாம் கவலைப்படாதீங்க. மினிமம் 8 to 10 hours பெர் டே படிங்க. கண்டிப்பா ஷுவர் அடிக்கலாம். ஏன்னா இந்த இருக்கிற அடுத்தடுத்த நான் வரக்கூடிய டெஸ்ட் சிலபஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஹெவியா தான் இருக்கும். ஸோ அப்ப நீங்க ஹெவியா இருந்தா நீங்க படிக்கணும்னா அது அந்த அளவுக்கு 10 hours யார் படிக்கிறாங்களோ அவங்க தான் அதை முடிக்க முடியும். ஏன்னா டைம் கிடையாது, இந்த மினிமம் டைம் தான் இருக்குது. அது தக்கன நம்ம பிளான் பண்ணணும், ரிவிஷன் இருக்கு, மாடல் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ நான் சொன்ன ஷெடியூலை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? ரைட். ஸோ இதுல நெக்ஸ்ட் இதுல ஏற்கனவே நான் குரூப்ல சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, அவங்க உள்ள இருக்கீங்களா? இருந்தா ஒரு 2 டைம் ஆகுது, இருந்தாலும் ஒரு 2 minutes ஒரு 5 minutes யாராவது கொஞ்சம் பேசலாமா? இந்த above 40 ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. above 40 இருக்கீங்களா? இல்ல 36 37 30 அதுக்கு மேல இருந்தாலும் பேசலாம். சும்மா பேசுங்க, உங்க விஷயங்களை சொல்லுங்க. அப்படி யாராவது இருக்கீங்களா? இருந்தாலும் கை தூக்கம் இருந்தா சொல்லுங்க. உள்ள அன்மியூட் பண்ணிட்டு வாங்க. மீட்ல இருப்பீங்க, அன்மியூட் பண்ணுங்க. டைம் போயிட்டு இருக்கு. யாருமே இல்லையா? அப்பன நாளைக்கு ரெக்கார்ட் கிளாஸ் பாத்துக்கலாம்னு இருந்தாங்களா? சார் குட் ஈவினிங் சார். எஸ், சொல்லுங்க கௌசல்யா மிஸ்.
சார் நீங்க சொன்ன மாதிரி ஒரு நாள் 10 hours படிச்சேங்க சார் பயோஸ்டாட். சூப்பர். கொஷின் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ஸோ இந்த மாதிரி கொஷின் ப்ராக்டிஸ் நிறைய பண்ணேங்க சார். வெரி குட். ஃபுல்லாவே மெட்டீரியல் ஓல்டு சிலபஸ் எக்ஸ்ட்ரா அது கொஷின் பேங்க் ஃபுல்லா அந்த 10 hours 11 hours கூட படிச்சேங்க சார். தொடர்ந்து ஒரு கண்டினியூஸா ஒரு 3 days 4 days அந்த மாதிரி கண்டினியூஸா படிச்சேங்க சார். வெரி குட். எவ்வளவு மார்க் வந்துச்சு? சார் 42ங்க சார். எக்ஸலென்ட் எக்ஸலென்ட். லாஸ்ட் 40 வந்ததுங்க சார். அது ரொம்ப அப்செட் ஆச்சுங்க சார். தெரிஞ்ச கொஸ்டின் ஒரு 5 கொஸ்டின் மிஸ் பண்ணேன். சோ அந்த இந்த ஒரு வெறியிலேயே திரும்ப நெக்ஸ்ட் நம்ம மிஸ் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் ஹெவியா போட்டேங்க சார். வெரி குட் வெரி குட். அதுக்கான ரிசல்ட் வந்துருச்சு பாத்தீங்களா? கண்டிப்பா சார். என்னால 40 எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டெஸ்ட்லயும் ஃபீல் பண்ணேன் சார். பட் இந்த 2 டெஸ்ட்ல தொடர்ந்து எஃபெக்ட் போட்டது ரீசன் கண்டினியூஸான ஸ்டடிங் சார். இதுதான் பாயிண்ட். வெரி குட். விடாமவே படிச்சேங்க சார். எனக்கு அந்த ஒரு வெறி எனக்குள்ள ஒரு இருந்ததுங்க சார். நம்மனால முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸ் லேர்ன் பண்ணிக்கிட்டேங்க சார். எஸ் எஸ் எஸ். வெரி குட். இது பண்ணி அவங்க கிட்ட ஈஸியான மெத்தட கொஞ்சம் ஷார்ட் டைம்ல எப்படி கத்துக்கணும் அப்படின்றத அவங்க கைட் பண்ணாங்க. ஓகே. அதெல்லாம் பண்ணி அவங்க வீட்லயே போய் நான் கொஞ்சம் பயோஸ்டாட் கொஞ்சம் கத்துக்கிட்டேங்க சார். ஓகே. வெரி குட் வெரி குட் வெரி குட். அத எஃபோர்ட் எடுத்திருக்கீங்க. எஃபோர்ட் வெரி குட். எக்ஸலென்ட் மிஸ் கௌசல்யா மிஸ். மத்தவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க பேசுனது. நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா அவங்க அதான் சொல்லிட்டேன்ல ஒரே வார்த்தை. அவங்க ஒரே வார்த்தை சொன்னது 10 hours per day அவ்வளவுதான். இதுல பெரிய நம்ம டிஆர்பி பிஜி பாஸ் பண்றது ஒரு பெரிய எப்படி சொல்றது என்சைக்ளோபீடியாலாம் அதெல்லாம் ஜுவாலஜில என்சைக்ளோபீடியாவா இருக்கணும் அப்படிலாம் அவசியமே கிடையாது. அது இருக்கிற மேட்டர் நான் இருக்கிற விஷயத்த வந்து நல்லா கண்டினியூஸா அவங்க யூஸ் பண்ணாலே போதும். நம்ம சென்டருக்கு வந்திருக்கீங்க, நம்ம சென்டரை என்னைய நம்ம மெட்டீரியல் கொஸ்டின் யூஸ் பண்ணாலே போதும், கன்ஃபார்ம் டாப் ரேங்க்ல இருப்பீங்க. அதுல எந்த சந்தேகம் கிடையாது. அதுக்கு நீங்க படிக்கணும், ஒர்க் பண்ணணும். ஒர்க் பண்ணாம நடக்கவே நடக்காது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ. அடுத்தவங்க வேற பேசுறீங்களா? பவானி மிஸ் பேசுறீங்களா? அன்மியூட்ல இருக்கீங்க. பரவாயில்ல, வாழ்த்துக்கள். அவங்க சில பேர் பேச மாட்டாங்க, ஏன்னா பேசினா ஏதாவது நினைப்பாங்க ஆப்லாம். அதுக்காக உடனே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி எப்படி அதுன்னு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான். சரியா? வேற யாராவது பேசுறீங்களா? யார் பேசல? சரி, ஓகே. அப்ப இன்னைக்கு இதோட கிளாஸ் முடிச்சுக்கிடுவோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எனிவே பரவாயில்ல. வாழ்த்துக்கள், அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அடுத்தடுத்த டெஸ்ட்டை பெஸ்டா பண்ணுங்க. தேங்க்யூ.